பொதுத்துறை, தனியார் துறை முன்னாடி பேசியிருப்போம். பொதுத்துறைக்கு மற்ற பேரெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பப்ளிக் செக்டார், நேஷ்னலைஸ்டு, இப்படிலாம் நிறைய பேர் இருக்குது. நாட்டுடைமையாக்கப்பட்டதுமாங்க நேஷ்னலைஸ்ட்னா. தனியார்ட்டருந்து வாங்கியிருப்பாங்க அரசாங்கம். அது மாதிரி தனியார் துறை, ப்ரைவேட் செக்டார். எதில் எப்படி சொல்லுவாங்க? தனியார், ப்ரைவேட் செக்டாரு, அப்புறம் அரசு நிறுவனங்கள். இல்லை, எல்லாம் ஒரே பேர் தான். எதை சொல்லுவாங்க இப்படி? சரி, வேற நிறுவனம்னா என்ன? நிறுவனம்னா என்ன? அமைப்பா? அமைப்புனா என்ன அமைப்பு? என்ன செயல் செய்வாங்க? நிறுவனம் என்னன்னு கேட்குறேன். ஒரு நிறுவனம்னு திரும்ப அதே வார்த்தையை சொன்னீங்கன்னா சத்தமா? பண்டம் மற்றும் வெரி குட். தொழில் நிறுவனத்தை தான் சொல்கிறாங்க அங்கே. தொழில்னானது பண்டமோ பணியோ உற்பத்தி செஞ்சு கொடுப்பீங்க. உனக்கு தெரிஞ்ச தொழில் ஏதாவது ஒன்று சொல்லுமா? தீபிகா சொல்லுங்கள் டக்குன்னு. என்னம்மா எப்படி யோசிக்கிறேன்? டெக்ஸ்டைல். சரி, ரைட்டு, வெரி குட். எடுத்தோன்னே அங்கே போயிட்டீங்க. சரி, பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு தொழில் நிறுவனம் சொல்லுங்கள். தொழில் நிறுவன பேர்லாம் சொல்ல வேணாம். தொழில் அவர் சொல்லிட்டாரு அவுட்லைனு. பண்டம் மற்றும் பணியில் உற்பத்தி செஞ்சு விற்பனை செஞ்சு அதான் தொழில் நிறுவனம். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது தொழில் நிறுவனம் சொல்லுங்கள். சிமெண்ட் உற்பத்தியா? சரி, வெரி குட். உணவு உற்பத்தியா? என்ன உணவு உற்பத்தி செஞ்சு விற்கிற தொழில் நிறுவனத்துக்கு பேர் என்ன? எல்லாம் தொழில் நிறுவனம். நீங்கள் பெரிய லெவலுக்கு தான் போகிறீங்க. உங்களை சுற்றில் நடக்கிற சொல்லுங்கள். கூடை பின்னுறது, செருப்பு தைக்கிறது, விவசாயம் செய்கிறது, ஹோட்டல், டீ கடை, சரியா, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், எல்லாமே என்னது? தொழில் நிறுவனம் தான். டிரான்ஸ்போர்ட்டு, சரியா, செல்ஃபோன் கம்யூனிகேஷன். ரொம்ப எங்கேயோ போகாதீங்க. எல்லாம் நம்மளை சுற்றியில் நடக்கிறது தான் அங்கே இருக்குது. ரொம்பலாம் போகாதீங்க. சரியா? விவசாயம் முத கொண்டு தொழில் நிறுவனம் தான். அது 3 விதமாக இருக்கா? தொழில் நிறுவனம் 3ஆக பிரிப்பாங்களா? என்னென்னது? முதல் நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அரசாங்கமே விவசாயம் செய்யலாம், தெரியுமா? அரசாங்கமே விவசாயம் செய்யலாம். சரி, ஒரு நாட்டில் எல்லா தொழில் நிறுவனங்களையும் அரசாங்கமே நடத்துகிறான். அந்த பொருளாதாரத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்? சோசியலிசம். அதில் ஒரு கான்செப்டு கம்யூனிசம். அதுவும் அதோட ஒத்தி போகிறது. சமதர்மம், சோசியலிசம். எல்லா தொழில் நிறுவனத்தையும் அரசாங்கம் இல்லாதவங்க நடத்தினா அதுக்கு பேர் என்னது? முதலாளித்துவம். ஒரு நாட்டில், அந்த நாட்டுக்கு பேர் முதலாளித்துவ நாடு. இந்த நாட்டுக்கு பேர் என்னது? சோசியலிசம் கண்ட்ரி, சோசியலிஸ்டிக் கண்ட்ரி. முதல்ல அந்த மாதிரி ஃபார்ம் ஆன நாடு யுஎஸ்எஸ்ஆர். இப்போ ஆனால் அது உடஞ்சிருச்சு. அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு முதலாளித்துவம். அதை பற்றி டீட்டெயிலில் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். யூஎஸ்ஏ நம்ம எல்லாம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். சரி, அதை விட்டுருங்க. ஒரு நிறுவனம் இருக்குது, என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம்.
அந்த தொழில் செய்கிறதுக்கான முதலீட்டை குறைந்தபட்சம் மினிமம், குறைந்தபட்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எல்லாம் நம்மளை சுற்றியில் நடக்கிறது. எக்ஸாமுக்காக படிக்காதீங்க தயவு செஞ்சு, சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சு வச்சுக்கிறேன். ஆமாம், பட்சம் மினிமம் இங்கிலீஷ் வார்த்தை நானே சொல்லிட்டேன். மேக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? போய் பாருங்கள், பேசிக் மேக்ஸ் பார்க்க ஆரம்பிங்க. வேறு எதையும் பார்க்காதீங்க, நம்ம கிளாஸ் பாருங்கள். இந்த வார்த்தைலாம் நம்ம யூஸ் பண்ணவே தெரில பாருங்கள். அடிப்படையா எங்கள் வசந்த நேற்று காணோம். ஒரு போயிட்டீங்களா? நீங்கள் உங்கள் பேர் என்னம்மா? சூர்யா. கம்மியா குறைந்தபட்சம்னா அதுக்கு கீழே போகக்கூடாதுன்னு அர்த்தம். குறைந்தபட்சம்னா என்னது? அதுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். குறைந்தபட்சம் என்ன இப்படி சிரிக்கிறீங்க? யார் தெளிவாக சொன்னீங்க? இப்போது யாருமே சொல்ல கிடையாது. அதான் சொல்கிறேன், அவர் சொன்ன மாதிரி சிரிக்கிறாரு. என்ன சொன்னீங்க நீங்கள்? குறைந்தபட்சம் 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கீழே இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். 4 இருக்கக்கூடாது, 3 இருக்கக்கூடாது, 2 இருக்கக்கூடாது, 5 இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் குறைந்தபட்சம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அதிகபட்சம். அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கணும், அதுக்கு மேலே போகவே கூடாது. மேக்ஸிமம் அப்போ 100 அப்படின்ட்டேன். அப்போ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அது மாதிரி 100க்குள்ளே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 100 தாண்டி போகக்கூடாது. அதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இங்கிலீஷில் என்ன அதுக்கு பேர்? மேக்ஸிமம். வார்த்தையெல்லாம் நிறையா அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. டிவி முதற்கொண்டு அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தையே பயன்படுத்திகிட்டு இருக்கானுங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. சரியா? சரி, இப்போ சொல்கிறாங்க குறைந்தபட்சம் 51%. அரசாங்கம் முதலீடு செஞ்சுருந்தா அப்படின்னா அதிகபட்சம் எவ்வளவு? குறைந்தபட்சம் 51%. அப்போ அதிகபட்சம் எவ்வளவு? 51. குறைந்தபட்சம் 51% சொல்லிட்டேன். அப்போ அதிகபட்சம் எவ்வளோ இருக்கும்? இதுக்கு கீழே இருக்கக்கூடாது, அதே அர்த்தம். 51% கீழே இருக்கக்கூடாது, அதே அர்த்தம். அப்போ அதிகபட்சம் எவ்வளவு? எவ்வளவு? சதவீதம்னாவே 100 தான், அதுக்கு மேலே கிடையாது. சதவீதம்னா என்ன அர்த்தம்? 100, அதுக்கு மேலே கிடையாது. அப்போ குறைஞ்சபட்சம் 51% அரசாங்கம் முதலீடு செஞ்சுருந்தா அதுக்கு பேர் பொதுத்துறை நிறுவனம். இத்தனை பேர் இருக்குல்ல, அதெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100% அரசாங்கமே போட்டிருக்கலாம். அப்போ ஒரு நிறுவனம், ஒரு தொழில் நடத்துகிறாங்க, விவசாயமோ காஃபி பார் நடத்துகிறது. சார் அரசாங்கம் அதெல்லாம் நடத்தலாமா? சார் நடத்தலாம். அயன் பண்ணுற கடை இருக்குல்ல, அதை நடத்தலாம். பலசர கடை வைக்கலாம், எது வேணாலும் நடத்தலாம். எல்லாமே தொழில். ஓகேவா? செருப்பு தைச்சி விற்கலாம், துணி துவைச்சி கொடுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாம் தொழில் தானே? ஆமாம். அந்த தொழிலில் குறைஞ்சபட்சம் அரசாங்கம் 51% முதலீடு செஞ்சுருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? 100% அவனே போட்டிருக்கலாம். அந்த நிறுவனத்துக்கு பேர் என்னது? அரசு துறை நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம். இங்கிலீஷில் பப்ளிக் செக்டார், நேஷ்னலைஸ்டு. அதே குறைஞ்சபட்சம் 51% தனியார் முதலீடு போட்டிருந்தா அதுக்கு பேர் என்னது? அரசாங்கம் அல்லாதவங்க போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? தனியார் துறை நிறுவனம். ஓகேவா? சரி, இப்போது எஸ்பிஐ இருக்கா? எஸ்பிஐ யாரோடது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, பேங்க்கு யாரோடது? அரசாங்கத்தா தனியார்தா? அரசாங்கத்தோடது, கவர்மெண்ட் பேங்க். அதில் 51% கவர்மெண்ட் வச்சுருக்கோம் குறைஞ்சது. மிச்சத்தை என்ன பண்ணலாம்? ப்ரைவேட்டு கொடுத்துடலாம். ஷேர் முதலீடுன்னா என்ன சார்? இது புரியல. முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள்.
முதலீடு சார். முதலீடுனா இன்வெஸ்ட்மெண்ட் சார். என்னது முதலீடுனா? முதலீடுனா என்னன்னு கேட்டேன். வெரி குட். சரியான வார்த்தை சொல்லலை, ஆனால் சொல்லிட்டார். ஒரு நிறுவனத்தை தொடங்கணுன்னாக்கா நீங்கள் முதல்ல போடுறல பணம், முதல்ல போகலாம், நடுவில் போனால் எப்படி வேணாலும் போகலாம். அந்த அடிப்படை தொகை, அதை வச்சு தான் அந்த நிறுவனத்தை உன்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு பில்டிங் வாடகைக்கு எடுக்கிறது, அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஓகேவா, மெஷினரிஸ் வாங்கிறது, இதெல்லாம் எதுக்காக முதலீடு போடுற? அதுதான் நீ சொன்னது. லாபம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு தொழில் ஆரம்பிக்கிற, அந்த தொழிலுக்கு போடக்கூடிய அடிப்படை பணம் தானே அது முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ 100 ரூபா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு தேவை. அரசாங்கம் குறைஞ்சபட்சம் 50 ரூபா போட்டான். அப்போ அது என்னது, பொதுத்துறை நிறுவனம். மிச்சம் என்ன பண்ணலாம் அவன்? தனியார். நீங்கள் கூட ஷேர் போங்க, ஷேர் மார்க்கெட்டில் போய் பாருங்கள், எஸ்பிஐ ஷேர் விற்கும், வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த கிளாஸ்லாம் முடிச்சிருக்கீங்க. எத்தனை கிளாஸ் முடிச்சிருக்கீங்க? 5 தான் முடிச்சிருக்கீங்களா? சரி, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரியாது கேட்கணும். எல்லாம் நம்மளை சுற்றியில் நடக்கிறது, வெளியிலலாம் எங்கேயுமே கிடையாது. சரியா? சரி. பொதுத்துறை நிறுவனம் அதே 51% வேறவன் போட்டிருந்தா என்னது, அது தனியார் துறை நிறுவனம். அப்புறம் தனியார் துறையில் எத்தனை பேர் முதலீடு பண்ணுறான் அப்படின்ற அடிப்பில் 2-3 இருக்கும். தனியார் துறையில் அதையும் சொல்லிடுறாங்க, நடத்திடலாம். தனியார் துறை நிறுவனம் இருக்கு இல்லையா, தனியார் அரசாங்கம் ஏதோ ஒன்று. ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த தொழில் ஆரம்பித்தானாக்கா அது தனிநபர் நிறுவனம், சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப். தனிநபர் ஒரு சின்னதாக என்ன பண்ணுற, பால் வாங்கி வியாபாரம் செய்கிற ஒரு ஆள் இருந்தால் போதும், பெருசாக தேவையில்லை. தனிநபர் நிறுவனம். அதே பெரிய அளவில் பண்ணும். சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பால் வாங்கி விற்பனை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முதலீடு நிறையா தேவை. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் நீயே போட்டுருவ. அதுக்கு 1 கோடி ரூபா தேவைப்படுது. உன்னால் முடியாது அந்த தொழில் ஆரம்பிக்கிறது. ஸோ ஒரு 5-6 பார்ட்னர்ஸ், 2 பேரோ 3 பேரோ 10 பேரோ 20 பேரோ, அதிகபட்சம் 20 பேர் சேரலான்னு நினைக்கிறேன். சேர்ந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கு பேர் கூட்டாளிகள் நிறுவனம். பார்ட்னர்ஷிப் ஃபேம். தனிநபர் நிறுவனம், சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப். சொல்ல சிங்கிள்னு அர்த்தம். பெருசாக பெரிய அளவில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். 100 கோடி தேவை உன் பிஸ்னஸுக்கு. உலகம் ஃபுல்லாக நீ பால் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணணுன்னு ஆசைப்பட்ற. 100 கோடி ரூபா தேவை உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட். 10 பேரால் போட முடியுமா? கூட்டாளிகள் நிறுவனத்தில் குறைஞ்சபட்சம் 2 பேர், அதிகபட்சம் 20 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேவா? 100 கோடி உனக்கு தேவைப்படுது. 10 பேர்லாம் போட முடியாது. சரி, என்ன பண்ணுறான், நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து வாங்குகிறான் முதலீடு. அப்போ 100 கோடி என்ன பண்ணுறான், 100 crores இன்வெஸ்ட்மெண்ட். அதை ஷேராக பிரிச்சுடுவான். ஒரு ஷேரோட மதிப்பு 100 ரூபா. 1 ஷேர் வேல்யூ ஆஃப் 1 ஷேர். தமிழில் பங்கு. ஒரு பங்கின் மதிப்பு 100 ரூபா அப்படின்னு பிரிச்சுடுவான். அப்போ 100 கோடியை சரியா குறிப்பிட்ட ஷேராக பிரிக்கணும். ஒரு ஷேரோட மதிப்பு 100 ரூபா. அப்போ இந்த 100 கோடியில் மொத்தம் எத்தனை ஷேர் இருக்கும்? ஒரு ஷேரோட மதிப்பு 100 ரூபாங்க. 100 கோடியில் எத்தனை ஷேர் இருக்கும்? சத்தமா என்ன எவ்வளோ யோசிக்கிறீங்க? 100 ஷேரா? 100 × 100 போடுங்க, எவ்வளோ வரும்? ஒரு ஷேர் 100 ரூபானா 100 ஷேர் எவ்வளவு? 100 கோடியா? என்னங்க, ஐயோ, 100 எவ்வளோங்க? 10,000. 100 எவ்வளவு?
10,000. எல்லாரும் டிகிரி முடிச்சிருக்கீங்க. மொக்க கேள்வி கேட்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்கள் தப்பு இல்லை, எல்லாம் அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டானுங்க. சரி மாறுங்க. 1 கோடி ஷேரு. ஒரு ஷேரோட மதிப்பு 100 ரூபானாக்கா 100 கோடி எத்தனை ஷேராக பிரிக்கலாம்? 1 கோடி ஷேர், 1 crore ஷேர். பங்கு, ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 100 ரூபா. அப்போ 1 கோடி இன்ட்டு 100 ரூபா எவ்வளவு? 100 கோடி வந்துருச்சா நமக்கு முதலீடு? அப்போ 100 கோடி ஷேராக அதை கன்வெர்ட் பண்ணி நான் வெளியில் சொல்லுவேன், இந்த மாதிரி நான் ஒரு குப்புசாமி கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், பால் கறந்து என்ன பண்ண போகிறேன், பால் பண்ண வச்சு உலகம் ஃபுல்லாக சேல் பண்ண போகிறேன், இதில் இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன், விளம்பரப்படுத்துவேன் பேப்பரில். யார்கிட்டலாம் பணம் இருக்கும், நீங்கள் நான் எல்லாருமே குப்பை சுப்பேன், வெளியில் பிச்சைக்காரன் முத கொண்டு. என்ன சார் பிச்சைக்காரங்களாம் இருக்கிறீங்க? அந்த அம்மா 1500 ஒரு நாளைக்கு சம்பாதிக்குது கீழே. ஒரு ஷேரோட மதிப்பு எவ்வளவு? 100 ரூபா தான். 1500 ஒரு நாளைக்கு சம்பாதிக்குது. எந்த செலவில் எல்லோரும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றானுங்க. அப்போ என்ன பண்ணலாம்? தாராளமாக ஒரு நாளைக்கு அது எத்தனை ஷேர் வாங்கலாம்? 15 ஷேர் வாங்க முடியும் அந்த அம்மாவனால். 10 நாளில் 150 ஷேர், 100 நாளில் 1500 ஷேர் சம்பாதிச்சிடும். சரி, அந்த மாதிரி முதலீடு போடலாம், யார் வேணாலும் பண்ணலாம். சரியா? இப்போ இது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதில் போய் பணத்தை போடுவாங்க. போட்டவுடனே அவன் அவங்களுக்கு எழுதி கொடுப்பான், இந்த மாதிரி ஜீவிதா என்கிட்ட இந்த கம்பெனியில் 5 ஷேருக்கு அவங்க வந்து ஓனர் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க பத்திரத்தில். அதேமாதிரி என்ன பண்ணலாம், நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பெரிய அளவில் இருக்கு இல்லையா முதலீடு, அந்த நிறுவனங்கள்லாம் வந்துட்டு ஷேர் வெளியிட்டு அந்த ஷேர் மூலிமா அந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த நிறுவனங்களுக்கு பேர் தான் இது கார்ப்பரேட் கம்பெனிஸ், கூட்டு பங்கு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு பங்கு நிறுவனம், ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. ஸ்டாக்னா ஷேர்னு அர்த்தம். இவங்களுக்கு பேர் தான் கார்ப்பரேட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படின்னாக்க, பொதுமக்களோட பணத்தை வாங்கி நடத்துகிறானா இவன் கட்டாயம் பதிவு செய்யணும் கவர்மெண்ட்டில். அதுக்குன்னு சட்டம் இருக்கும், அந்த சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யணும். பதிவு செஞ்சு என்னென்ன நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு அரசாங்கத்தை ரெகக்னேஷன் வாங்கிக்கிட்டு தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதேமாதிரி ஒவ்வொரு வருஷத்தினோட முடிவில், நிதியாண்டு முடிவில் அதோட கணக்கு வழக்கெல்லாம் கட்டாயம் தணிக்கை செய்யணும், ஆடிட் பண்ணணும். தணிக்கைனா என்ன, கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவான். ஏன்னா ஏதாவது ஃபோர்ஜரி நடந்திருக்கான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் கேள்வி. கூட்டு பங்கு நிறுவனம் கட்டாயம் அவங்களுடைய கணக்கு வழக்குகளை தணிக்கை செய்யணும். அரசாங்கத்துக்கு கட்டாயம் என்ன பண்ணணும், பதிவு செஞ்சுக்கணும். இவங்களாம் அப்படி கிடையாது, விருப்பப்பட்டால் பதிவு பண்ணிக்கலாம், விருப்பப்பட்டால் தணிக்கை செஞ்சுக்கலாம். இவங்களும் சரி இவங்களும் சரி, ஆப்ஷனல். கேட்பாங்க, கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். கூட்டு பங்கு இங்கிலீஷில் வந்து ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. ஓகேவா? சரி. இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை கட்டாயம் என்ன பண்ணணும், நீங்கள் அரசாங்கத்தை பதிவு செய்யணும். ஸோ அதனால் அதுக்கு பேர் கார்ப்பரேட் கம்பெனி. கார்ப்பரேஷன் சட்டத்துக்கு உட்பட்டு ஆரம்பித்து நடத்துகிறதுனால அதுக்கு பேர் என்னது, கார்ப்பரேட் கம்பெனி. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, ஷேர் வாங்கிக்கிறீங்களா நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு, நீங்கள் ஷேர் ஹோல்டர். இது வந்துட்டு ப்ரைமரி ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ப்ரைமரி ஷேர். ஷேர் மார்க்கெட்டை பற்றி முன்னாடி சொன்னல, ஆனால் ஷேரை பற்றி தெரியல என்னன்ட்டு. ப்ரைமரி ஷேர். இப்போது மணிகண்டன்று ஒரு 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. 1,00,000 எத்தனை ஷேர் வரும்? 1,00,000 எத்தனை 100 இருக்குது? 1000 100. சரியா? ஸோ 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஷேரோட மதிப்பு 100 ரூபா. அப்போ அவர் 1000 ஷேர் வச்சுருக்காரு மணிகண்டன் ஓனர் இவர். அதனால் இவருக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு பார்த்துக்கோங்க.
இயர் ரெண்டு ஃபினான்ஷியல் இயர் முடியுதா? முடியும். முடிஞ்ச உடனே எப்போ ஃபினான்ஷியல் இயர் முடியும்? மார்ச் 31. முடிஞ்ச உடனே இந்த வருஷத்துடைய ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும் 1 இயர் வாங்கியிருப்பாங்க, விற்றுருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் செலவெல்லாம் போக மிச்சம் அமௌண்ட் நிற்கிதுல, அதான் என்னது? ப்ராஃபிட், லாபம், நிகர லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகர லாபம் எங்கேருந்து, யார் மூலியமாக கிடைச்சிது? நீங்கள் போட்ட முதலுக்கு கிடைச்சிது. ஓகேவா? அப்புறம் கணக்கெலாம் முடிச்சுட்டு கடைசியில் இந்த வருஷம் இவ்வளோ லாபம் வந்திருக்குங்க, நம்ம எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் பிரித்து கொடுக்கணும். எதை? இந்த நிகர லாபத்தை. ஸோ அதுக்கு பேர் நிகர லாப பிரிவினை. நிகர லாப வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, எதையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. லாப நீங்களே தொழில் பண்ணுற மாதிரி நினச்சிக்கணும். பிரிவினை, இங்கிலீஷில் டிவிடெண்ட். என்னது? 20% நான் டிவிடெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அப்போ இவர் வச்சுருக்காரா, 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரா, அப்போ அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20,000 ரூபா லாபம் கிடைக்கும். அதுதான் அவருக்கு ப்ராஃபிட். எத்தனை வருஷம் இதேமாதிரி நீங்கள் ஷேர் வச்சுருக்கீங்களோ வருஷம் வருஷம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். யார் வேணாலும் போடலாம். ஓகேவா? ரைட். இப்போ 2 வருஷம் வச்சுருக்கேன், 3 வருஷம் வச்சுருக்கேன், அல்லது இன்றைக்கி வாங்கினேன், திடீர்னு என்னாச்சு, நாளைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இல்லை உடம்பு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டணும். இப்போ கடன் வாங்கினோம்னா கடன் கொடுக்க மாட்டானுங்க, கடன் வாங்கினா வட்டி கொடுக்கணும். நம்ம பணம் தான் அங்கே இருக்க. அப்போ என்ன பண்ணலாம்? மணிகண்டன் ஷேரை போய் விற்கலாம். எங்கே போய் விற்கலாம்? ஷேரை போய் எங்கே விற்கலாம்? ஷேர் மார்க்கெட்டில் போய் விற்கலாம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமாங்க. ஸ்டாக்னாக்கா ஷேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அங்கே போய் நீங்கள் விற்றுடலாம். இந்தியாவில் 2 ஃபேமஸான ஷேர் மார்க்கெட் என்னென்ன? பிஎஸ்சி, என்எஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதான் பிஎஸ்சி சுருக்கமாக சொல்கிறானா? டிவியில் இதை பற்றி சொல்கிறானா? எதுக்கு டிவியில் சொல்கிறான்? இதை எதுக்கு சொல்கிறான்? இதை பற்றி ஏதாவது சொல்கிறான் போயா அப்படின்னு நம்ம மாற்றிட்டு போயிடுவோம். உன்கிட்ட பணம் இருந்தால் நீ என்ன பண்ணலாம்? அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு தான். ஓகேவா? என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது பாம்பேயில் இருக்குது, இது வந்து டெல்லியில் இருக்குது. அப்போ ஷேர் வாங்கின ஷேர் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் சொன்னோம் இல்லையா, பாண்டு, டிபென்ச்சர், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதையும் இங்கே கொண்டு போய் விற்கலாம் நீங்கள். இப்போ மணிகண்டன் என்ன பண்ணுவார்? எமர்ஜென்சி பணம் தேவையா, அவர் 1000 ஷேர் வச்சுருக்காரு, போய் விற்க போகிறாரு. வேறு எப்படி லாபம் அவருக்கு கிடைக்குன்னு பாருங்கள். லாபமும் கிடைக்கலாம், நஷ்டமும் ஆகலாம். இந்த மாதிரி நான் 1000 எஸ்பிஐ அல்லது மன்னாரங்க ஏதோ ஒரு கம்பெனி, அதோட 1000 ஷேர் வச்சுருக்கேன், சேல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் லாகின் பண்ணணும் ஆன்லைனில். பணம் சம்பாரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. போய் ஆன்லைனில் லாகின் பண்ணுவார். 1000 ஷேர் இருக்குங்க. அப்போ என்ன தீபிகாமல் எஸ் தீபிகா உங்கள்கிட்ட பணம் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வரீங்க, போட்டி போடுறீங்க. 1000 ஷேர், எஸ்பிஐ ஷேர்ப்பா, சூப்பர்ப்பா, நல்லாயிருக்கும். இவர் வாங்கினது எவ்வளவுக்கு? 100 ரூபா. அவர் 100 ரூபா கிடைச்சா போதுன்னு நினைப்பார். இந்த 1000 ஷேரை வாங்கிறதுக்கு சேலுக்கு 1000 ஷேர் வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் போட்டி போடுறீங்க, இங்கே உள்ள எல்லோரும் போட்டி போடுறீங்க. உங்களோட தேவை எவ்வளோ ஷேர் அப்படின்னா 2000 ஷேர் இருக்குது. டிமாண்ட் ஃபார் எஸ்பிஐ ஷேருக்கு எவ்வளவு? 2000 ஷேர். 1000 ஷேர் தான் வந்திருக்கு. அப்போ இவங்க சொல்லுவாங்க, நான் 110 ரூபா தரேங்க, ஏன்னா கிடைக்காம போயிடும். இல்லை நான் 120 ரூபா தரம்பாங்க அவங்க. அவர் இல்லை நான் 200 ரூபா தரம்பார். இல்லை நான் வந்து என்ன பண்ணுறேன், 250 ரூபா தரேன். அப்படியே போட்டி நடக்கும்.
கடைசியில் ஒரு ரேட்டில் வந்து நிற்கும், 500 ரூபாயில் வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் போட்டி டபுள் இல்லை, எல்லோரும் போட்டி போடுவாங்க. ரைட், நான் இந்த ரேட்டுக்கு விற்கிறேங்க அப்படின்னு ஒரு லாக் பண்ணிடுவார். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணிடுவீங்க. அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் நீங்கள் எவ்வளோக்கு விற்பீங்கப்பா? 500 ரூபாய்க்கு விற்போம். உங்களுக்கு எவ்வளோ லாபம்? ஒரு ஷேருக்கு 400 ரூபா. 1 லட்சம்னா எவ்வளவு? 5 லட்ச ரூபா ஆயிரும். 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, 5 லட்ச ரூபா ஆயிரும், 4 லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். இப்படி தான் ஷேர் மார்க்கெட்டில் போகிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போகிறேன்னு சொல்கிறாங்களா? இதுதான் இன்றைக்கி தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறது யார்? தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? டெய்லி டிவியில் சொல்கிறானா இல்லையா? உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் அதில் போடலாம். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அதுக்கு டிமேட் அக்கௌண்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். விளம்பரம் வருதில்ல, சந்தைகள் அபாயங்களுக்கு உட்பட்டது ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். எல்லா கதையும் போடுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அது போடுங்க. யூக வாணிபத்தில் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டது பார்த்து ஷேர் பண்ணுங்கள், அது வேகமாக சொல்லி முடிச்சிடுவான், பொறுமையாக சொல்லுவான். ஆமாம், ஓகேவா? ஆமாம், அதுக்கு பேர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வேலை, எவ்வளோ புள்ளிகள் சொல்லுவானே. எஸ்பிஐனுடைய மதிப்பு ஒரே நாளில் இவ்வளோ குறைந்தது, ஒரே நாளில் இவ்வளோ உயர்ந்தது அப்படிமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஷேரோட மதிப்பு இருக்குல்ல, 100 ரூபாய்க்கு வாங்கினீங்க, என்ன ஆயிடுச்சுப்போ? 500 ரூபாயை மாறிடுச்சு. அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளவு? மொத்த இது மதிப்பு 100 கோடியா? 5 மடங்காயிரம், 500 கோடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நரேந்திரராஜ் புரியுதா? இப்படிதான். சரி, இங்கே வர்றது யாருது? இந்த கார்பரேட் கம்பெனியுடையது தான் வரும். கூட்டு பங்கு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஷேர் தான். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம்? ஷேர் விற்கணுன்னு விருப்பப்படுறேன், அங்கே போய் விற்கலாம். வாங்கணுன்னு விருப்பப்படுறேன், என்ன பண்ணுவான்? அங்கேருந்து வாங்கலாம். காய்கறி மார்க்கெட்டில் என்ன கிடைக்கும்? காய்கறி மார்க்கெட்டில் என்ன கிடைக்கும்? காய்கறி கிடைக்கும். மீன் மார்க்கெட்டில், கால்நடை மார்க்கெட்டில், மஞ்சள் மார்க்கெட்டில், அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் என்ன கிடைக்கும்? ஷேர். ஷேருக்கு இன்னொரு வார்த்தை என்னது? ஸ்டாக். அதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. ஐஎஸ்சி எவ்வளோ பழமையானது இந்த பிஎஸ்சி. இப்போ ஷேர் வந்து அதிக விலைக்கு விற்றுருக்கா, கம்மி விலைக்கு விற்றுருக்கான்னு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு குறியீடு வெளியிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாமே கேள்வி கேட்டிருக்காங்க முன்னாடி. நடுவில் எக்கனாமிக்ஸு கண்டுக்கவே இல்லை. இப்போ எக்கனாமிக்ஸ் வெயிட்டேஜ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிஎஸ்சி குறியீடு எதுன்னு கேட்பாங்க. பிஎஸ்சி நிஃப்டி, என்எஸ்சியினுடைய குறியீடு 2. நிஃப்டி அப்படிம்பாங்க. டெய்லியும் சொல்லுவான் பாருங்க, குறியீடு நிஃப்டி 5 புள்ளி குறைந்தது, 10 புள்ளி உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவானுங்க. நிஃப்டி, நிஃப்டி ஜூனியர் கேட்பாங்க. இது எதோட குறியீடுன்னு கேட்பாங்க. என்எஸ்சி இருக்கு இல்லையா, அதோட குறியீடு. பிஎஸ்சிக்கு சென்செக்ஸ்ன்னு நினைக்கிறேன். சென்செக்ஸ், சென்சிட்டிவ் இண்டெக்ஸ். ஆமாம், சென்செக்ஸ். இது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டினுடைய குறியீடு. வேலை ஏறிச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாக பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேரோட அதிக விலைக்கு, நேற்றோட இன்றைக்கி அதிக விலைக்கு விற்றுருக்கா, கம்மியான விலைக்கு விற்றுருக்கா அப்படிங்கிறது அதுக்கான குறியீடு. இது டிவியில் டெய்லியும் சொல்லுவான் பாருங்கள். அதேமாதிரி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு 2 இருக்குது, அதோட குறியீடு கேட்பாங்க. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னா குறியீடு எதுன்னு கேட்பான். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னா குறியீடு எது அப்படின்னு கேட்பான். ஓகேவா? ரைட். அப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு இதெல்லாம் கேள்வி. காலமா பொம்மை போட்டிருப்பான், பார்த்துருக்கீங்களா? அதை முதல்ல இது நியூஸ் வந்தால் மாற்றிடுவோம், அவன் தானே கடைசியில் சொல்லுவான். அதை காலை போட்டிருப்பான், கரடி போட்டிருப்பான், மான் போட்டிருப்பான். வாத்து வருதா அப்போலாம்? வாத்து வந்து திவானா? அப்படியா? லாஸ் ஆனதா அப்படி போகிறானுங்களா? அது
அது ஓகே. இப்போ புது சிம்பிள் போட்டானுங்க வாத்து, அது பாருங்கள் என்னென்னு கண்டுபிடிங்க. நேற்றோட இன்றைக்கி கம்மி. சரி கவனிங்க. நேற்றோட இன்றைக்கி நேற்று 100 ரூபாய்க்கு விற்றது இன்றைக்கி 90 ரூபாய்க்கு தான் விற்கிது. அப்போ என்னாச்சு? குறியீடு குறையும்னு அர்த்தம், பாயிண்ட் குறையும். அப்போ கரடி போட்டிருப்பான். கரடி என்ன பண்ணும்? ஓங்கி அடிக்கும், கீழே தான் அடிக்கும் எல்லாத்தையும். சரியா? நேற்றோட இன்றைக்கி அதிக விலைக்கு ஷேர்லாம் விற்றுருக்கு. சரியா? காலை என்ன பண்ணும்? எப்பயுமே கீழே கிடக்கிறோன்னு முட்டி என்ன பண்ணும்? பறக்க விடும். எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜல்லிக்கட்டு மேலே பறக்க விடும். அதனால் காளை சிம்பிள் வந்து அது கேட்பாங்க. எதுக்கு காளை சிம்பிள், எதுக்கு கரடி சிம்பிள்? அப்புறம் ஒரே நிமிஷம் இருங்க. அப்போ வாத்து போட்டானது எந்த நிறுவனம் அவனோட கடன் அடைக்க முடியலையோ அந்த நிறுவனத்தோட ஷேருக்கு வாத்து சிம்பிள் போடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நிறுவனம் அவனோட ஷேரை விற்க முடியாதுன்னு அர்த்தம். எப்போ அவன் கடன்லாம் அடைச்சிட்டு வரானோ அப்போ தான் ஷேரை சேல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஓகேவா? இதெல்லாமே கேட்பான், பார்த்துக்கோங்க. கரடி சிம்பிள் எதுக்கு, வாத்து சிம்பிள், காலை சிம்பிள் எதுக்கு, பிஎஸ்சியினுடைய சென்செக்ஸ் பேர் என்ன, என்எஸ்சியினுடைய சென்செக்ஸ் பேர் என்ன, அதெல்லாம். இது என்ன, என்எஸ்சிக்கு 2 இருக்குது, நிஃப்டி ஜூனியர், நேஷ்னல் இண்டெக்ஸ் ஃபார் 50, அதான் நிஃப்டி, நேஷ்னல் இண்டெக்ஸ் ஃபார் 50. அதே தான் ஜூனியர். முதல் 50 கம்பெனியோட ரேட்டிங்கை இதில் போடுவாங்க. அடுத்து 51லேருந்து 100 கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுடைய ரேட்டிங்கை எங்கே போடுவாங்க. 51லேருந்து 100. அது வந்து சென்சிட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு நினைக்கிறேன். சென்சிட்டிவ் இண்டெக்ஸ், அதான் சென்செக்ஸ். இது ஆரம்பித்த வருடம் ஆசியாவில். அப்போ பிஎஸ்சி ஏசியாவிலேயே ஓல்டஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1875. கேட்பாங்க எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது. அதேமாதிரி எங்கே இருக்குது இதோட ஹெட் ஆஃபீஸ்? பாம்பே. இந்தியாவினுடைய நிதி தலைநகரம் எது தெரியுமா? மும்பை தான் இந்தியாவுக்காக நிதி தலை. ஏன்னா ஆர்பிஐனுடைய ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கும். இந்த பிஎஸ்சி அதெல்லாம் அங்கே தான் இருக்கும். அதான் என்எஸ்சி சட்டம் உருவாக்கப்பட்டது 1992. 92னா எக்கனாமிக்ஸில் வரும்பொழுது என்ன வரும்? 92 புதிய பொருளாதார கொள்கை பார்த்தோமா? 90ல் தானே கொண்டு வருவாங்க. 91 புதிய பொருளாதார எல்பிஜி பாலிசி பார்ப்போம். அது ஏன் என்ன ஏதுன்னு வரலாறுலாம் பார்ப்போம். அப்போ சட்டம் உருவாக்கி செயல்பட ஆரம்பிச்சிருது. செயல்பட ஆரம்பித்தது 1994, 99ல் 94. ரைட். கேட்பாங்க எல்லாமே கேள்வி. என்எஸ்சி எந்த வருஷம் உருவாக்கினா, பிஎஸ்சி எந்த வருஷம் உருவாக்கினா, எங்கே இருக்குது இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? டெல்லி. ரைட். இப்போ நீங்கள் ஷேர் வாங்கணும் விற்கணும், பாண்டு வாங்கணும் விற்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இங்கே உட்காந்துட்டே ஷேர் வாங்கலாம். உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டே நான் ஷேர் வாங்கிட்டே இருக்கலாம். அதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணணும் டிமேட் அக்கௌண்ட். என்னது? டிமேட் கேட்பாங்க. டிமேட் அக்கௌண்ட் பேங்க்லலாம் போனீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள். டிமேட்னா என்ன அர்த்தம்? டிமெட்டீரியலைஸ்டு பணம். நீங்கள் அதாவது இப்போ நீ நார்மலாக ஷேர் வாங்கினாக்கா என்ன பண்ணணும்? உனக்கு பாண்டில் எழுதி கொடுக்கணும். அந்த பிரச்சனைலாம் இருக்குது. அது மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமா? இப்போ மெட்டீரியலே இல்லாமல் ஆன்லைனில் எல்லாமே நடந்துக்கும். அதனால தான் டிமேட் அக்கௌண்ட், டிமெட்டீரியலைஸ்டு. அதான் டிமேட் அக்கௌண்ட். இதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஷேர் வாங்கினா அதில் பணம் வச்சுக்கணும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா மதிப்புள்ள ஒரு 10 ஷேர் வாங்குறீங்க. ஓகேவா? 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிக்கிட்டு டிமேட்லேருந்து டிடெக்ட் ஆகிரும். எந்த ஷேர் வாங்கினீங்களோ அந்த ஷேரு யார்கிட்டேருந்து வாங்கினீங்களோ அவன் பேர்லேருந்து அப்படியே உங்கள் பேருக்கு மாறிடும். எத்தனை நாளில் மாறுமா? வெய்யழகன் எத்தனை நாளில் மாறும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு?
ஷேர் வாங்கினீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எத்தனை நாளுக்கு வரும் உங்கள் அந்த ஷேரு? டாக்குமெண்ட் வர்றது 1+7 டேஸ்ன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்த 7 நாளில் நடக்கும். அதேமாதிரி ஷேரை விற்றுட்டீங்க. இப்போ விற்றாரு மணிகன் 1 லட்ச ரூபா ஷேரை 5 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அடுத்த 8 நாளில் என்ன ஆயிரும் உங்களுக்கு? 5 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு எடுத்துக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் எல்லாம் எதை வேணாலும் கேள்வியாக போயிட்டுப்பான். நடைமுறை வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிறது டெய்லி நியூஸில் வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ப்ளஸ் அது போக லைஃபுக்கு தேவை என்னது, நாளைக்கு பணம் நிறையா சம்பாரிச்சிங்கன்னா நீங்களே என்ன பண்ணலாம்? ஷேரில் பணம் போடலாம். ஓகேவா? ரைட். இப்போ தனியார் துறைனா என்ன, பொதுத்துறைனா என்ன, ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தாச்சு. அடுத்தது எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற அடிப்படையில் 3 விதமாக நிறுவனங்கள் பிரிப்பாங்க. ஒரு ஆள் மட்டும் போட்டுருந்ததுன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஒன்றுக்கு மேற்பட்டவங்க 20 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட்டாளிகள் நிறுவனம், பார்ட்னர்ஷிப் ஃபேம். இவங்க 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது. விருப்பப்பட்டால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அரசாங்கத்தில். அதே மாதிரி ஆடிட்டிங் கம்பல்சரி கிடையாது, தணிக்கை. அதே கூட்டு பங்கு நிறுவனம் ஷேராக நீ வெளியிட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னாக்க கட்டாயம் பதிவு செஞ்சுக்கணும் அரசாங்கத்துக்கிட்ட. வருஷம் என்ன பண்ணும்? ஆடிட் பண்ணி அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும். ரிலையன்ஸ்லேருந்து எந்தெந்த கார்பரேட், எஸ்பிஐலேருந்து, கனரா பேங்க்லேருந்து எல்லாரும் அவனுடைய ஆடிட் ரிப்போர்ட்டு மார்ச் எண்டு முடியுதா, ஏப்ரல் மேக்குள்ளே வெளியிடுவாங்க, பேப்பரில் போடுவான். இன்வெஸ்டர் அதை எடுத்து பார்ப்பாங்க. கிழவங்க இந்த கவர்மெண்ட்டில் முன்னாடி அந்த காலத்து கிழவனுங்க, இந்த காலத்து ஆளுங்க எப்படின்னு தெரில, எடுத்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் இருக்கும். நியூஸ் பார்க்க மாட்டாங்க, விளம்பரம் இருக்கும். இதுதான் இருக்கும், எவ்வளோ ஷேர், என்ன இந்த கம்பெனி இந்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட், எல்லாமே வரும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஆமாம். இப்போ நம்ம நியூஸ் பேப்பரே படிக்கிறதில்ல, அது வேறு. சரி, அவ்வளோதான். இந்த ஷேர் தான் எங்கே இருக்கும்? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். படத்துக்குள்ளே போகலாமா? ரைட். இப்போ வாங்க, பொதுத்துறை, தனியார் துறை. அப்போது அப்படின்னா எதை குறிக்குது? பிஸ்னஸ் அரசாங்கம் செய்கிறாங்களா, தனியார் செய்கிறாங்களா, அதுதான் மேட்ரு. ஓகேவா? சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு ஜேஎம் கீன்ஸ்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஒரு நாட்டில் முழுவதும் அரசாங்கம் எல்லா பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு பேர் என்னது? சமதர்மம். பார்த்தோமா? சோசியலிசம். எல்லா பிஸ்னஸையும் தனியார் பார்த்தா கேபிட்டலிசம். ஜவஹர்லால் நேரு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாரு. முக்கியமான துறை, அதிக முதலீடு, அந்த மாதிரி துறையெல்லாம் அரசாங்கம் மட்டும்தான் நடத்தும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, ரயில்வே, ஓகேவா, தகவல் தொடர்பு, இதெல்லாம் அரசாங்கம் தான் நடத்தும். இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கிறது, இந்த பிஸ்னஸ்லாம் நாங்கள் தான் செய்யணும்னு ஒதுக்கிக்குவாங்க. அப்புறம் தனியார் எந்தெந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு அது கொஞ்சம் பிரித்து விட்ருவாங்க. அப்போ இந்தியாவில் தொழில்கள் அரசாங்கம் நடத்தினா தனியார் நடத்தினா. ஸோ கேபிட்டலிசம் முதலாளித்துவம், சமதர்மம் சோசியலிசம், ரெண்டோட மிக்சர். அதனால் இந்திய பொருளாதாரம் எப்படிப்பட்டது? கலப்பு பொருளாதாரம், மிக்சடு எக்கானமி அப்படின்னு சொன்னாங்க. மாறிடுச்சு, அதெல்லாம் மாறி எல்பிஜி பாலிசி அப்படின்னு வந்துடுச்சு. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் 1991 கொண்டுட்டு வராங்க. 91, 92 ப்ரைவேட்டைசேஷன். இப்போ ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தார்ல ஜவஹர்லால் நேரு, இந்த தொழிலெலாம் அரசாங்கம் தான் செய்யும். எல்ஐசி இப்போ எல்லாத்தையும் விற்கிறானுங்கள்ல, ஏர்போர்ட்டு, அப்புறம் ஹார்பரு, இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு வரானுங்க பாருங்கள்.
இங்கே தான் மாறுது. ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கல். அரசாங்கம் வச்சுருக்கலாம், என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தனியாருக்கு விற்கணும். அந்த பாலிசி எப்போ கொண்டு வராங்க? 1991. ஏன் கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்கன்னு அப்புறம் பேசிக்குவோம். அது வரைக்கும் என்ன பொருளாதாரம் இந்தியா? கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரத்துலேருந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? முதலாளித்துவத்துக்கு, கேபிட்டலிசத்துக்கு போயிட்டுருக்கோம். ஓகேவா? அடுத்தது நிறையா வளவலன்னு பேசிட்டு இருப்பான், தேவையில்லை. பொதுத்துறை வரையறை. அரசு பொதுமக்களுக்கு பண்டங்கள் சேவைகளை வழங்கும் நடவடிக்கை ஈடுபட்டுள்ள துறை பொதுத்துறை. அரசாங்கம் செஞ்சா. பதில் சொன்னீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க. புரிஞ்சு வச்சதுலேருந்து சொன்னால் போதும். நிறுவனம், எல்லா பிஸ்னஸும், முகவரி, ஏஜென்சி, அதெல்லாம் சொல்கிறாங்க. எல்லா நிறுவனமும் யார் வேணாலும், எந்த அரசாங்கம் வேணாலும் இருக்கலாம். இந்தியாவில் எத்தனை அடுக்கில் அரசாங்கம் இருக்குது? ஒன்றிய அரசாங்கம் செய்யலாம், மாநில அரசாங்கம் செய்யலாம், உள்ளூர் லோக்கல் பாடி கூட என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் செய்யலாம். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓப்பன், பலசர கடை தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி நடத்தலாம். சேலம் கார்பரேஷன் பணம் இருந்தால் விவசாயம் பண்ணலாம். சரியா? அது மாதிரி கலப்பு பொருளாதாரம். முதலாளித்துவம், பொது உடைமை, அதான் சோசியலிசம். பொது உடைமைனா நடத்தும், அரசாங்கமே எல்லாமே நடத்துறது. ரெண்டோட கலவை தான் கலப்பு பொருளாதாரம். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதார நாடுன்னு சொன்னவர் முதல்ல ஜேஎம் கீன்ஸ். யார்? ஜேஎம் கீன்ஸ். அவர் தான் நவீன பொருளாதாரத்தின் தந்தை. கேட்பாங்க, இந்திய பொருளாதாரம் நம்ம நாடு ஒரு கலப்பு பொருளாதாரம் என கூறியவர் யார்? ஜேஎம் கீன்ஸ். இவர் தான் நவீன பொருளாதாரத்தின் தந்தை. அது ஏன் அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். நவீன பொருளாதாரத்தின் தந்தை. பொருளாதாரத்தின் தந்தை யாருமா? பொதுத்துறை. அரசாங்கம் இருக்கு இல்லையா, அதை எதுன்னு சொல்கிறான். அதை மூணாக பிரிக்கிறான். இங்கிலீஷ் வார்த்தையை பார்த்துக்கோங்க. தமிழில் பார்த்தோன்னா நான் மண்டல் ஆயிடுவேன். டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ், ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன், கவர்மெண்ட் கம்பெனிஸ், அப்படி மூணாக பிரிக்கிறாங்க. தனியாரில் எத்தனை இருக்கும் அப்படியாப்பா? சோல் ப்ராப்ரேட்டர்ஷிப் பார்த்தோமா, பார்ட்னர்ஷிப். அதேமாரி ஜாயின் இன்டு ஃபேமிலி, கூட்டு குடும்பம் இருக்காங்களே, அவங்களாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். என்ன படம் சொல்லலாம்? வசந்தமா, ஆனந்தமா? ஆனந்தம். மம்முட்டி, முரளிலாம் நடிச்சிருப்பாங்கள்ல, பலசர கடை நடத்துவாங்களே, ஆனந்தமா? அதெல்லாம். கோஆப்ரேட்டிவ் என்னது? தனியார்தா அரசாங்கத்துதா? தனியார்து, அரசாங்கத்துது கிடையாது. புரிஞ்சதா? ரைட். அப்புறம் கம்பெனி. இந்த நான் சொன்னேன் இல்லையா, என்னது ஷேர் வெளியிடுவாங்கன்னு சொன்னல, அந்த கம்பெனி தான் சொல்கிறாங்க. அரசாங்கம் அதிகமான ஷேரை வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் ப்ரைவேட்டை வச்சுட்டா பப்ளிக் செக்டார் லிமிடெட் கம்பெனிஸ். இப்போ ரிலையன்ஸ், அதானி, அம்பானிலாம் இருக்குல்ல, அவன் வந்து ப்ரைவேட்டு, அவன் அதிகமாக வச்சுருப்பான். அதில் கூட அரசாங்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். அதானி கம்பெனியில் எல்ஐசி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கா. அடுத்து மல்டிநேஷ்னல், வெளிநாட்டு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், எம்என்சின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவனுடைய ஹெட் ஆஃபீஸ் இப்போ அமெரிக்காவிலே, இங்கிலாந்துலேயே இருக்கும். அவனுடைய பிரான்ச் எல்லா நாட்டிலையும் இருக்கும். இப்போ ஆலன் சோலி அதெல்லாம் இருக்கா? ஆலன் சோலி இதெல்லாம் எம்என்சி. உட்லாண்டு, கேஎஃப்சி இதெல்லாம் வெளிநாட்டு, அமெரிக்காக்காரன். அதெல்லாம் இங்கே இருக்கா பிரான்ச்சு? கேஎஃப்சி யாருது? அமெரிக்கா தானே. ஆமாம். உட்லாண்டு இங்கிலாந்து தான், இல்லை அமெரிக்கான்னு தெரில. அதெல்லாம் ரைட்.
இப்படி இருக்குது. ஆ பிர்லாவுதா? அவன் நிறைய நாட்டில் வச்சுருக்கான். நம்ம நாட்டுக்காரனை வெளிநாட்டில் போய் கம்பெனி ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மண்டையை குழப்பிடும். வரலாறா? சரி, நான் தேவையானது மட்டும் நான் சொன்னதான் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. அது வேணும்னே பிளான் பண்ணி வச்சுருக்கானுங்க. இவ்வளோ மெச்சூரிட்டியான இருக்கீங்க, நீங்கள் படித்தா புரியாது. அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு 8வது பையனுக்கு என்ன புரியும்? ஏன்னா படிக்கக்கூடாது நீங்களாம். அது ஒரே நோக்கமாக வச்சுருக்கானுங்க. அது பேரில் தான் நீட்டுன்ற பேரில் புத்தகத்தை மாற்றி விட்டது. சுதந்திரம் அடையும் பொழுது எப்படி இருந்துச்சுன்றான். 1947 தானே சுதந்திரம் அடையுது. நம்ம நாட்டு பொருளாதாரம் பெரும்பாலும் எதை நம்பி இருந்துச்சு? விவசாயம் தான். முக்கியமான தொழில் விவசாய தொழில் தான், வேறு எதுவுமே கிடையாது. 2ஆம் நிலை தொழில் இருந்தது அப்படின்னாக்கா அங்கங்கே இது இருக்கும். பருத்தி மில் இருக்குல்ல, அது இருக்கும். அது போக போர் தளவாட தொழிற்சாலைகள் தான் இருந்திருக்கு. ஆர்டினன்ஸ் இராணுவ தளவாடம் தயாரிக்கிறான்ல, பீரங்கி, துப்பாக்கி. ஏன்னா உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கான்? அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். உலகம் ஃபுல்லாக அவன் கண்ட்ரோலில் இருக்குன்னா என்ன பண்ணணும்? அந்த நாட்டு மக்களை அடக்கணும். அப்போ இராணுவத்துக்கு தேவையான இதெல்லாம் வச்சுருக்கணும். எப்போ? சுதந்திரம் அடையும் பொழுது. அவ்வளோதான் கதை, அவ்வளோதான், விட்டுருங்க. மனப்பாடம் பண்ணக்கூடாது. துணைக்கண்டம்னா எது? ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். இந்த மலைகளுக்கு இந்த பகுதியில் உள்ளதெல்லாம் இந்திய துணைக்கண்டம். அடிக்கடி நம்ம சிஎம் கூட யூஸ் பண்ணுவார் பாருங்க, இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தென்னகத்திலேருந்து துவங்கணும் அப்படின்னு. ஏன்னா இது ஃபுல்லாக ஒரே மக்கள்கிட்ட இருந்தது. அவனுங்க வேறு இங்கேருந்து துவங்குறானுங்க. அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. பாகிஸ்தானு, இந்தியா, பங்களாதேஷு மெயினாக அவங்க இதான் இந்திய துணைக்கண்டம். பம்பாய் திட்டம் கேட்பாங்க. பம்பாய் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1940. ஒன்றும் இல்லை, பம்பாய் திட்டம்னு என்ன பண்ணுவாங்க? நாடு சுதந்திரம் அடைய போகுது, நாடை நம்ம முன்னேற்றணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அப்போது அடிப்படை கட்டமைப்பு வசதியெல்லாம் மேம்படுத்தணும் அப்படின்னு அதில் பிளான் பண்ணுவாங்க பம்பாய் திட்டத்தில். பம்பாய் திட்டம் எந்த ஆண்டு வெளியிட்டதுன்னு கேட்பாங்க. ஆமாம். அடுத்து இந்தியாவுடைய முதல் தொழில்துறை கொள்கை 1948. நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவினுடைய முதல் தொழில்துறை கொள்கை இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டுட்டு வராங்க. அதாவது அரசாங்கம் இது பாலிசி டேஷன், இதுதான் நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தானே அது கொள்கை. தொழில்துறை நாங்கள் இப்படிலாம் செயல்படுத்த போகிறோன்னு தீர்மானம் கொண்டு வராங்க. அடுத்தது திட்டக்குழுவை பற்றி சொன்னேன்னா, திட்டக்குழுங்கிறது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படாத அமைப்பு. அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு அமைப்பு எது? நிதியோடு தொடர்புடையது. இதுதானே பார்த்தோம். நிதிக்குழு அது அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க, ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேவா? திட்டக்குழுவை அங்கே சொல்லியிருக்க மாட்டாங்க. அமைச்சரவையை பார்த்து முடிவு பண்ணி, ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? அமைச்சரெல்லாம் யார்? அரசியல்வாதிங்க. அவனுங்களாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ பொருளாதார வல்லுநர்களை போட்டு என்ன பண்ணணும்? திட்டம் போடணும். 5 ஆண்டுக்கு ஒரு தடவை திட்டம் போடுவாங்க. அதை பற்றி அன்றைக்கே சொல்லியிருப்பேன். சொன்னேன்னா திட்டக்குழு, அப்புறம் தேசிய வளர்ச்சி குழு, அதை பற்றிலாம் சொன்னேன்னா. தேசிய வளர்ச்சி குழு சொன்னேன்னா இல்லையா? உங்களுக்கு தானே சொன்னேன் இல்லையா? என்டிசி இல்லையா? என்னவா இப்படி கேட்குறீங்க? அதை விட்டுருங்க. அதை பற்றி சொன்னேன்னா திட்டக்குழுவை பற்றி டீட்டெயில்டாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை திட்டம் போடுவாங்க, இவ்வளோ தூரத்துக்கு ரோடு போடணும், சாலை போடணும் எல்லாமே அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா? அதான் கேட்குறேன். சரி, திட்டக்குழுவை உருவாக்குறாங்க. திட்டக்குழுவோட வேலை என்ன? பொருளாதார வல்லுநர் இருப்பாங்க, 15-16 பேர் இருப்பாங்க. அதில் திட்டக்குழுவுடைய தலைவர் யார்? பிரதம மந்திரி.
இவங்க தான் திட்டம் தீட்டுவாங்க. 5 வருஷத்துக்கு இவ்வளோ தூரம் ரோடு போடணும், கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி, நீர் வசதி, சாலை வசதி, வேறு ஹார்பரு, லொசுக்கான கல்வி வசதி இதெல்லாம் செய்யணும்னு பிளான் போடுவாங்க. ஓகேவா? பிளான் போட்டு கவர்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திட்ட கொடுப்பாங்க, அவங்க செயல்படுத்தணும். அப்ரூவல் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம். இந்த இதை திட்டக்குழு கொண்டு வராங்களா, 5 ஆண்டு திட்டம், அதை ஒப்புதல் வழங்குறது யாருன்னு பார்த்தோம். குடியரசுத் தலைவரா? தேசிய வளர்ச்சி குழு பார்த்தோமா இல்லையா? சொன்னீங்கன்னா தான் பரவாயில்ல. மேம்பாட்டு குழுன்னு சொல்லணும். என்டிசி, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். என்டிசி திட்டக்குழு. இதுக்கு தலைவர் பிரைம் மினிஸ்டர். இதுக்கு தலைவரும் யார்? பிரைம் மினிஸ்டர் தான். இவங்க திட்டத்தை உருவாக்குவாங்க. திட்டக்குழு 5 ஆண்டு திட்டத்தை. இந்த 5 ஆண்டு திட்டன்ற கான்செப்டை நம்ம எங்கேருந்து காப்பி அடித்தோம்னா யுஎஸ்எஸ்ஆர்ட்டேருந்து காப்பி அடித்தோம். யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக். யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக், சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக. இங்கே இந்த மெத்தேடு தான். திட்டத்தை போட்டு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஆமாம், இங்கே கொண்டு வருவாங்க. எங்கள் தேசிய வளர்ச்சி குழு. அதுக்கு தலைவர் இவர். மெம்பர் யார் யார் சார் அப்படின்னாக்கா ஒன்றிய அமைச்சர்கள், யூனியன் மினிஸ்டர்ஸ். அப்புறம் எல்லா மாநிலத்தினுடைய யூனியன் பிரதேசத்தினுடைய முதல் மந்திரிகள், சீஃப் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட்டு அண்டு யூனியன் டெரிட்டரிஸ். அப்புறம் யூனியன் பிரதேசத்தில் அவட நிர்வாகினாக்கா இப்போ டையூ டாமன் அதுக்கெல்லாம் நிர்வாகி இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. இவங்களாம் தான். அப்புறம் பிளானிங் கமிஷனுடைய மெம்பர்ஸ் ஆஃப் பிளானிங் கமிஷன், திட்டக்குழு. கதை மாதிரி கவனிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இவங்கள தான் தேசிய வளர்ச்சி குழுவில் உறுப்பினர்கள். தலைவர் பிரைம் மினிஸ்டர். இங்கே கொண்டு வந்து இவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு தான் நடத்தினதை. சரி கவனிங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, சொன்னேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வரலைங்க, இப்போ தான் லேட்டாக தானே வந்தீங்க. இங்கேருந்து திட்டத்தை தீட்டி இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க, இங்கே கொடுப்பாங்க. எங்கே? தேசிய வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் கூடும். இங்கே வந்துட்டு பார்ப்பாங்க, இதில் அவங்க வாசிப்பாங்க. வாசித்ததுக்கப்புறம் ஒன்றிய அமைச்சர்கள், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அவங்களுடைய ஐடியாஸ் சொல்லுவாங்க. இது பிரச்சனை இருக்குங்க, இது தேவைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை எதாவது மாற்ற முடியுதா மாற்றி ஃபைனலாக அப்ரூவல் பண்ணுறது யார்? தேசிய வளர்ச்சி குழு. திட்டக்குழு தயாரிக்கக்கூடிய 5 ஆண்டு திட்டங்களை அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பு எது? தேசிய வளர்ச்சி குழு. ஏன் சார்னா இதை செயல்படுத்த இவன் திட்டம் போட்டு கொடுத்துருவான். செயல்படுத்துறது யார்? ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் தான். அப்போ அவங்க போய் செயல்படுத்தணும். முதலாண்டு முடிவில் மொத்தமாக 5 வருஷத்தில் 500 கிலோமீட்டருக்கு ரோடு போடணும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதலாண்டு முடிவில் எவ்வளோ ரோடு போட்டிருக்கணும்? 5 வருஷத்தில் 500 கிலோமீட்டர் ரோடு போடணும். முதலாண்டு முடிவில் எவ்வளோமா ரோடு போட்டிருக்கணும்? 100 கிலோமீட்டர் போட்டிருக்கணும்ல. போட்டிருக்காங்களா இல்லையா? எல்லா டேட்டாவையும் இவன் தான் கலெக்ட் பண்ணுவான், திட்டக்குழு. அவன் எக்கனாமிஸ்ட் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த அடுத்த டெவலப்மெண்ட் கவுன்சிலில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க, போன வருஷம் நம்மளோட டார்கெட் 100 கிலோமீட்ரு ரோடு போட்டாச்சா இல்லையா, போடலைன்னா எங்கே பிரச்சனை, அதை எப்படி சரி செய்கிறது, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. திட்டக்குழு உறுப்பினர்கள், பிரைம் மினிஸ்டர், ஒன்றிய அமைச்சர்கள், சீஃப் மினிஸ்டர்ஸ். அதை எப்படி சரி செய்கிறது, அதுக்கான திட்டத்தை போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. திரும்ப அடுத்த வருஷம் டார்கெட் முடிஞ்சுதா, இப்படி 5 ஆண்டு முடிவில் அடுத்த 5 ஆண்டுக்கு என்ன போடுவாங்க, திட்டம் போடுவாங்க. இந்த 5 ஆண்டுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும். போன 5 ஆண்டுக்கு இதெல்லாம் பண்ணாமல் இந்த ஏரியாவுக்கு ரோடு போட்டால் அது பண்ணோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
அப்போ தான் இந்த டேம் கட்டினது சொல்கிறீங்களா, காமராஜர் காலத்துங்க டேம் கட்டினாங்கன்னு. அது முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்டது. விவசாயத்துக்கு முக்கியத்துவம். ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பஞ்சம், பசி, வறட்சி, பட்டினி. ஏன்னா ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம், மழை பெய்யறது கொஞ்சம் காலம்தான், வருஷம் ஃபுல்லாக விவசாயம் செய்யணும். அப்போ டேமுக்கு இப்படிலாம் கட்டினோம்னா என்ன பண்ணலாம், ஒரு மழை பெய்கிற காலத்தில் மட்டும் விவசாயம் செஞ்ச இடத்த உள்ள மழை டேமில் தண்ணி தேக்கி வச்சுருந்தோம்னா, இப்போ பாருங்க காவேரியில் மழை பெய்யுதா, இப்போ இல்லை, அங்கே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 போகம் விவசாயம் செய்யலாம். 100 ஏக்கர் விவசாயம் செஞ்சுக்கிட்ட இடத்துல 200 ஏக்கர் விவசாயம் செய்யலாம். தண்ணி தேக்கி வைக்கிறோம்ல, தேக்கும் பொழுது உயரம் அதிகமாகும். அது வழியாக என்ன பண்ணலாம், தண்ணி பாயாத இடத்துக்கெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அங்கே விவசாயம் செய்யலாம். பார்த்தோமா, நடத்தினேன், உங்களுக்கு தான் நடத்தினேன். பன்னோக்கு திட்டங்கள் அதெல்லாம் பார்த்தோமா, உங்களுக்கு தான் நடத்தினேன். மல்டிபர்பஸ் ப்ராஜெக்டு அப்படின்னு. சரி, அந்த மாதிரி இப்படி இருந்த அந்த திட்டக்குழுவை தான் என்ன பண்ணிட்டானுங்க, காலி பண்ணிட்டாங்க. குரங்கு கையில் கிடச்ச பூமாலை. யார்? ஆமாம், நிதி ஆயோக்னு மாற்றிட்டானுங்க. திட்டமும் போடுறதில்ல, எதுவும் போடுறதில்ல. இந்த நிதி அமைச்சர் வந்து வாசிக்கிறது தான். அடுத்த 50 ஆண்டில் நம்ம இங்கே இந்த ஆணியை அறுத்துருவோம், அடுத்த 75 ஆண்டில் இங்கே கொடி நட்டுருவோம், சரியா அப்படின்னு கதை விட்டுக்கிட்டே இருக்கிறது. பார்ப்போம். அப்படி ஆகி போச்சு. இதை காலி பண்ணிட்டானுங்க. இந்தியா இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா இந்த திட்டக்குழு செஞ்ச வேலை தான் பயங்கரம். அதில் அரசியல் இல்லாமல் பொருளாதார வல்லுநர்கள் மட்டும் டேட்டாவை எடுத்து இது பண்ணியிருக்கீங்க, இது சரி செய்யுங்கன்னு அரசியல்வாதிகளுக்கு அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரியா? ஆமாம். அப்படி அதனால தான் 30 கோடி பேர் இந்த மக்கள். இப்போ எத்தனை கோடி பேர் இருக்கும்? 140 கோடி பேர் இருக்கும். 30 கோடி பேர்த்துக்கே சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருந்தோம். 140 கோடி பேர்த்துக்கு அதே லேண்டு தானே, 140 கோடி பேர்த்துக்கு சாப்பாடு போடுது நம்ம மண். என்ன இந்த மாதிரி இவங்க செஞ்ச திட்டம் தான் பிளானிங் கமிஷன் மெயின். அவன் போட்டு கொடுத்த திட்டத்தை மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கம் ஒழுங்காக செயல்படுத்தி இருந்தாங்கனாக்கா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். தமிழ்நாடு சூப்பராக இருக்குனாக்கா ப்ராப்பராக செயல்படுத்தணும். வடக்கில் இன்னும் செயல்படுத்தலை. கேட்டால் சனாதனம், கடவுள், புண்ணியம், போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஆமாம். சரி, இப்போ நிறையா கேள்வி இருக்குது இதில். கதையை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் கேட்குற மாதிரி எழுதிக்கங்க. பிரேக் எடுத்துக்கலாமா? இருங்க, இதை மட்டும் முடிச்சிடலாம். மேலும் தொழில்துறை வறட்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கத்துடன் 1951ஆம் ஆண்டு தொழில்துறை சட்டம் உருவாக்கப்பட்டது. நோட் பண்ணிக்கங்க. பம்பாய் திட்டம் தொழில்துறை வளர்ச்சிக்கு தான் கொண்டு வரணும். அதுதான் அது 1940. சரியா? 1947 சுதந்திரம் அடையுது. 48 தொழில்துறை கொள்கை தீர்மானம், பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 முதல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. அதை செயல்படுத்தணும்னா என்ன வேணும்? சட்டம் வேணும். அதுக்காக கொண்டு வந்தானா 1951 தொழில்துறை சட்டம், இண்டஸ்ட்ரியல் ஆக்ட். இண்டஸ்ட்ரியல் ஆக்டு 1951, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948, திட்டக்குழு உருவாக்கப்பட்டது 1950. உருவாக்கி அவங்க திட்டத்தை ரெடி பண்ணி 1951 முதல் 5 ஆண்டு திட்டம் ஸ்டார்ட் ஆகும். எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் எப்போ நடக்கும்? முதல் எலெக்ஷன் 51, 52. அப்போ கவர்மெண்ட் ஆட்சி அமைக்கிறாங்க 52. அப்போ இதிலேருந்து என்ன ஆகுது? 5 ஆண்டு திட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 56. முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தில் எந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? விவசாயத்துக்கு. இது மாதிரி மொத்தம் ஒரு 12 13 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நடுவில் இந்த போர்க்காலம் இதெல்லாம் வந்துட்டு ஓராண்டு திட்டம் செயல்படுத்துவாங்க. அப்போ என்ன டார்கெட் போட்டாங்க, அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா, அதெல்லாம் சிலபஸில் இருக்குது, போட்டிருக்கான். அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி இந்த பாடத்தை மட்டும் முடிப்போம். சரியா? ரைட். பிரேக் எடுத்துங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இது வரைக்கும் முடிச்சிட்றேன். பிரேக் எடுத்துக்கோங்க, போயிட்டோங்க. ரைட். இறக்குமதிக்கு மாற்று தொழில்மயமாக்கலின் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை எதிர்த்தார்.
என்னென்னு புரியுதா? இறக்குமதிக்கு மாற்று. வெளிநாட்டிலேருந்து நிறைய பொருள் நம்ம இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது அதுக்கு மாற்றுனா என்ன அர்த்தம்? அந்த பொருளை நம்ம நாட்டிலே செய்யலாம், உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறது. ப்ளஸ் கலப்பு பொருளாதாரம். கனரக தொழில்களை நிறுவுதல். ஆனால் பெரிய பெரிய இப்போ விவசாயத்துக்கு டேமே கட்டுறோம், அதுக்கு என்ன வேணும்? பெரிய பெரிய மெஷின்லாம் வேணுமா? ரோடு அமைக்கிறதுக்கு மெஷின் வேணும். இந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி பெரிய இரும்பேக்கு தொழிற்சாலையை உருவாக்கணும். அதுதான் பிரச்சனை. அதில் 2வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் 56லேருந்து 60, 48 ஒரு தொழில்துறை கொள்கை கொண்டு வந்தாங்களா? 2வது தொழில்துறை கொள்கை கொண்டுட்டு வராங்க 1956. 2வது ஐந்தாண்டு திட்ட காலம். முதல் ஐந்தாண்டு திட்ட காலம் எதுலேருந்து இது வரைக்கும்? 51 to 56. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஓகே, டார்கெட்டை அடைஞ்சிருப்பாங்க. 2வது ஐந்தாண்டு திட்ட காலத்துக்கு 2ஆம் நிலை தொழிலுக்கு, அதாவது தொழில்துறைன்னு சொல்கிறாங்க, 2ஆம் நிலை தொழில். நிறைய தொழிற்சாலைகளும் உருவாக்குறாங்க. ஸோ அந்த தொழிற்சாலைகளுக்கான தீர்மானம் கொண்டு வராங்க, கொள்கையை கொண்டு வராங்க. பிரின்சிபலில் பாலிசி. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார்? அவர் கிடையாது, வெயிட் பண்ணுங்க. வி. கிருஷ்ணமூர்த்தி. அவர் தான் அந்த 2ஆம் நிலை 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் 2ஆம் நிலை தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ரெடி பண்ணுவாங்க. ஃபேக்ட், அதை நோட் பண்ணிங்க. அதுக்கு நிறைய டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தவர் P.C. மெகலனோபிஸ். இந்த 2வது ஐந்தாண்டு திட்ட காலம் இருக்குல்ல, மெகலனோபிஸ் திட்டம்னு சொல்லுவாங்க. தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. மெகலனோபிஸ் திட்டம். இது பின்னர் ஃப்ரீட்மேன் மெகலனோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? 2வது ஐந்தாண்டு திட்டம். அப்போ இதில் இருந்தால் அப்போ தான் நிறையா இந்த பெல்லு, அங்கே ஆவடி தெரியுங்களா? ஆவடின்னா என்னது? அப்புறம் பெரம்பூரில் வந்துட்டு ரயில் பெட்டிலாம் இருக்குல்ல, அதை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, அதெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. 80 தான் இது வரும். 70 முயற்சி எடுத்து சேலம் ஸ்டீல் பிளான்ட் இருக்குல்ல, அது அப்போ வரும். 2000 அப்புறம் தான் அங்கே திருமயம் பெல்லு வரும். ரைட்டு. திருச்சி பெல்லு அப்போயே கொண்டு வந்திருப்பாங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிடெட், இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனம். பயங்கர பெருசாக இருக்கும். அதெல்லாம் இருக்கும். 91 வரைக்கும் அதுதான். 91 தான் என்ன பண்ணுறாங்க? புதிய தொழில் கொள்கையை எடுத்துகிட்டு வராங்க. எல்பிஜி பாலிசி. என்னது எல்பிஜினா? எல்பிஜி தான் புதிய பொருளாதார கொள்கை. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. குளோபலைசேஷன் முன்னாடி சொன்னேன் இல்லையா? அதை தாராளமாக ஈஸியாக தொழில் தொடங்கணும். நிறைய லைசன்ஸு ப்ரொசீஜர் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இது தனியார். அரசாங்கம் வச்சுருக்கலாம், என்ன பண்ணணும்? தனியாருக்கு விட்டுருணும். அது ஏன் கொண்டு வந்தாங்க என்னன்னு பார்ப்போம். அப்புறம் உலகமயமாக்கும். ஈஸியாக தொழில் தொடங்கணும், சட்டத்திட்டத்தெல்லாம் எளிமையாகணும். அரசாங்கம் வச்சுருக்கிறதெல்லாம் தனியாருக்கு விற்றுடணும். அரசாங்கம் புதுசாக எந்த தொழிலும் தொடங்கக்கூடாது. சரியா? அதேமாதிரி நம்ம நாட்டில் இருக்கிறவன் எந்த நாட்டில் வேணாலும் போய் தொழில் செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். வெளிநாட்டுக்காரன் எவன் வேணாலும் நம்ம நாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம ஊர்லேருந்து ஆப்பிரிக்காவில் போய் விவசாயம் செய்கிறானுங்க, தெரியுமா? யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்களே. அதான் எந்த தொழில் வேணாலும் செஞ்சு அதான் எப்போ கொண்டு வராங்க? 1991. அப்போது இங்கே யூபிஏ கவர்மெண்ட், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடக்குது. நரசிம்மராவ் தான் பிரைம் மினிஸ்டர். அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக மன்மோகன் சிங்கை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவர் அரசியல்வாதி கிடையாது, இவர் எக்கனாமிஸ்ட்டு. சரியா? டாக்டர் மன்மோகன் சிங். நம்மளுக்கு தான் அறிவாளிங்கெலாம் பிடிக்காதே. வா 11 ஆச்சு, 14
அது ஒன்றுமே பேச மாட்டாரா அது இதுன்னு சொல்லிட்டு கலைச்சி விட்டானுங்க. சரி, அடுத்து பாருங்கள். 1991 ஆண்டின் தொழில்துறை கொள்கை. இதுக்கு முன்னாடி அரசு துறை நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மாறி என்ன ஆகுது, தனியார் துறைக்கு அதிக சுதந்திரத்தை அனுமதித்தது. புதிய பொருளாதார கொள்கை. வேர்ல்டு பேங்க்கு, IMF இவனுக்கு தான் சொல்லுவானுங்க. இவனுங்கள்ட்ட கடன் வாங்க போவாங்க. நம்மகிட்ட ரொம்ப மோசமான நிலையில் இருப்போம். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அவங்கள பற்றி சொல்கிறோம். அப்போ இந்த LPG பாலிசியை ஃபாலோ பண்ணால் தான் நான் கடன் கொடுப்பேன். இப்போ ஸ்ரீலங்கா கதையை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அவன் அங்கே தான் போயிருப்பான் IMFட்ட. நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி கடன் தரேன்னு சொல்லியிருக்கான். அதே நேரத்தில் இந்தியாவுக்கு வெளியே உள்ள வணிக நிறுவனங்களிலிருந்து அந்நிய நேரடி முதலீடு அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம், அரசாங்கத்தில் தான் தனியாருக்கு விற்கிறது, அதான் தனியாருக்கு முக்கியத்துவம். வெளிநாட்டிலேருந்து வந்து என்ன பண்ணு, இங்கே வந்து தொழில் தொடங்கு, அதான் இந்த பாலிசி. ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள் செயல்பட்ட பன்னாட்டு நிறுவனம் இந்திய பொருளாதாரத்தில் நிலைத்தன. அப்படி வந்து நான் கம்பெனி தான் ஏகப்பட்ட. இப்போ நம்ம பார்த்தாலும் வெளிநாட்டு கம்பெனியெல்லாம் இங்கே இருக்குது. ஹுண்டாய் வெளிநாட்டு கம்பெனி தானே, அங்கே இருக்கு இல்லையா, கார் கம்பெனிலாம் அது இதுன்ட்டு. பென்ஸ் கார்லேருந்து எல்லா கார் கம்பெனியும் இருக்குது. அதே மாதிரி ஏகப்பட்ட IT கம்பெனி. இப்போ நீங்கள் எந்த நாட்டுக்கு வேலை செய்கிறீங்க, US கம்பெனி தானே வேலை செஞ்சீங்க, யூஎஸ்க்கு. அந்த மாதிரி அப்புறம் BPOs அதெல்லாம். பொதுத்துறையின் நோக்கம் அதை விட்டுருங்க. இது நாம் சொன்னதான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. குறைஞ்சபட்சம் அரசாங்கம் 51% முதலீடு போட்டுருக்கோம். அரசு துறையால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள். அரசாங்கமே ஒரு மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, அதான் அரசு துறை. ரயில்வே மினிஸ்ட்ரி இருக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன் பை தி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ரயில்வே மினிஸ்ட்ரி, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, போர்ட் ட்ரஸ்ட்டு, துறைமுகம்லாம் இருக்குல்ல அது, இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸு, இதெல்லாமே அரசாங்கமே அவங்களே. இப்போ இரிகேஷன் அது டேம்லாம் இருக்குல்ல, அவங்களே தான் கட்டி நிர்வாகம் செஞ்சுட்டு வராங்க. அடுத்து கூட்டுத்துறை, ஜாயின்ட் வெஞ்சர், ஜாயின்ட் செக்டர். அரசாங்கம் தனியார் ரெண்டு சேர்ந்து பண்ணுவாங்க. ஜாயின்ட் செக்டரா, சரி. இதுவும் அரசாங்கத்து தான், பட் முதலீடு அரசாங்கம் தான் அதிகமாக போட்டிருப்பான். அரசாங்கம் தான் நிர்வாகம் பண்ணுது. பங்குதாரராக இருந்து கட்டுப்படுத்துகிறாங்க. நிர்வாகம் வந்து வேறு யாரோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்க மாட்டான். இங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பான், இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்க மாட்டான். பட் நிர்வாகத்தில் யார் இருப்பாங்க, அரசாங்கம் இருக்கும். இந்தியன் ஆயில், பெட்ரோனாஸ், இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனமாக, ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், ப்ரைவேட் லிமிட்டட்னு போட்டிருக்கான். இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம். இதெல்லாம் கூட்டுத்துறை, ஜாயின்ட் செக்டார். இது அரசாங்கம் இருக்குது, தனியார் இருக்கும். அரசாங்கத்தில் வந்துட்டு இன்வெஸ்டர், நிர்வாகம் பார்க்குறது அரசாங்கம், ஊழியர் இருக்க மாட்டான். அடுத்து பொதுக்கழகம், கார்பரேஷன்ஸ். இதுக்கு தனியாக ஒரு சட்டம் போட்டு அதை உருவாக்கிடுவாங்க, தனி நிர்வாகம் நடக்கும். LIC, ஏர் இண்டியா, அதான் வித்தாச்சா ஏர் இண்டியாலாம், இந்தியன் ரிசர்வ் வங்கி, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்டு, இதெல்லாம் வந்து என்னது, பொதுக்கழகம். 3க்கு வித்தியாசம் புரியுதா? இது அரசாங்கமே நடத்திக்குவான், அவன் எம்ப்ளாயீஸாக இருப்பான். இது அரசாங்கம் வந்து அதில் ஷேர் ஹோல்டரு, ஆனால் அரசாங்கம் நிர்வாகம் வந்து வேறவன் பார்த்துக்குவான். பொதுக்கழகத்தில் தனியாக சட்டம் போட்டு ஒரு நிறுவனம் மாதிரி தனியாக கொடுத்துருவான். அதில் மேனேஜர்லேருந்து எல்லோரும் அரசாங்க ஊழியர் கிடையாது, ப்ரைவேட் மெம்பர்ஸ் மாதிரி தான். அந்த சட்டம் உருவாக்கி கொடுத்தாலும் LIC, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அங்கே நிர்வாகம் எல்லாம் நடக்கும், பணியாளர் நியமனம் எல்லாமே நடக்கும். இப்படி 3 மெத்தடில் இருக்குது. பப்ளிக் கார்பரேஷன், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி தான். சரி, இது தேவையானது மட்டும் எடுப்போம்.
1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்குல்ல, தொழில்துறை 3ஆக பிரிக்கிறாங்க, 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. அட்டவணை ஏ, அட்டவணை ஏல இருக்கக்கூடிய இதெல்லாம் காலி, இப்போ இது தேவையே இல்லை. இப்போ தான் எல்பிஜி பாலிசி வந்துருச்சு. அட்டவணை ஏல லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க, இந்தந்த தொழில் இது அரசாங்கம் மட்டும் தான் செய்யணும், வேறு யாரும் செய்யக்கூடாது. ஓகேவா? அடுத்து அட்டவணை பி. அட்டவணை பி தனியார் துறை தொழில். தனியார் துறை தொழில் எல்லாம் இதில் யார் யார் தனியார்லாம் செய்யலாம். மாநிலம்னா மாநிலம் கிடையாது, இந்த இடத்துல கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஸ்டேட் செக்டர்னு அங்கே மாநிலம்ட்டான் கிடையாது. மாநில அரசாங்கம் நடத்தலாம், ஒன்றிய அரசாங்கம். சரி, இங்கே பாருங்கள், ஷெட்யூல் ஏ வந்துட்டு ஃபுல்லாக அரசாங்கத்தோடது. ஷெட்யூல் பியில் இருக்கிறது தனியார் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் அரசாங்கம் ரன் பண்ணும், அந்த மாதிரியான நிறுவனங்கள். ஓகேவா? அடுத்து சி. இது 2 போக, ஷெட்யூல் ஏ பியில் உள்ளது போக மற்ற எல்லா தொழிலையும் என்ன பண்ணலாம், தனியார் நடத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் எந்த இதை சொல்லலாம், பிலாய் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனின்னு இருக்கும். ரஷ்யாவோ அல்லது ஜெர்மனி யாரையும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அரசாங்கம் தான் அதை நடத்தும். பிலாய் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி அரசாங்கம் தான் நடத்தும், ஆனால் அதுக்கு உதவுறது யார், ரஷ்யாவோ அல்ல ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் உதவும். அதான் அட்டவணை பியில் வர்றது. இது 2 போக மிச்சம் உள்ளதெல்லாம் எங்கே இருக்கும், அட்டவணை சியில் இருக்கும். அது யார் வேணாலும் நடத்திக்கலாம், பிஸ்னஸ் நடத்திக்கலாம். பப்ளிக் செக்டர் என்ன பண்ணுறான், இப்போது 9 கேட்டகரியாக பிரிக்கிறான். இந்த ஏபி இருக்குல்ல, ஏபியில் வரக்கூடியது, அதில் 9 கேட்டகரியாக பிரிக்கிறானாம்மா. தேவையான்னு பார்ப்போம், எல்லாம் விட்டுடலாம். இது பழைய கதை. சரி, ரைட்டு, பார்ப்போம். முதன்மை பொது பயன்பாடுகள், அதுக்காக அரசாங்கம் ஒரு சில நிறுவனங்களை அவங்க வச்சுருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட். போக்குவரத்து வசதிலாம் இருக்குல்ல, விமான நிறுவனங்கள், கப்பல் போக்குவரத்து, ரயில்வே, மின்சார உற்பத்தி, கம்யூனிகேஷன், எல்லாத்தையும் விற்றுட்டானீங்களே இப்போ. இதில் மக்களுக்கு என்னது ரொம்ப முக்கியமானது, அதனால் முதன்மை பொது பயன்பாடு இதெல்லாம். 2வது கட்டளை பொருளாதாரம், கமாண்டிங் ஐட்ஸ் ஆஃப் தி எக்கானமி. கட்டளை பொருளாதாரம் அதாவது ஒரு பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பு. இந்த துறை சரி நலிவடைஞ்சதுனாக்கா டோட்டல் எல்லா பொருளாதாரமும் அவுட் ஆயிரும். அதான் கமாண்டிங் ஐட்ஸ் ஆஃப் தி எக்கானமி. ஸோ அதை யார் வச்சு, தனியார்ட்ட கொடுக்கக்கூடாது, அரசாங்கம் தான் வச்சுருக்கணும். டிஃபென்ஸ், இராணுவத்தை தனியார்ட்ட கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களை காலி பண்ணிடுவான். அடுத்துக்குது வங்கி, பேங்க்கு, அதுவும் ப்ரைவேட்டை வச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஏன்னா பேங்க்கில் தனியார்ட்ட விட்டோம்னா டெபாசிட்டை கலெக்ட் பண்ணின்னு அவனே என்ன பண்ணுவான். இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி இருக்கா, அவன் பேங்க் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் பொதுமக்கள்கிட்ட டெபாசிட் வாங்குவான். யாருக்கு கடன் கொடுப்பான், ரிலையன்ஸ் கம்பெனிக்கு மட்டும் கொடுப்பான். அப்போ ரிலையன்ஸ் கம்பெனி பிஸ்னஸ்லாம் டெவலப் ஆகும், மற்றவெல்லாம் எவனுமே வளர முடியாது. சரியா? அடுத்தது நிலக்கரி சுரங்கம், அது அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும். நிலக்கரி தான் என்னது ரொம்ப முக்கியம், எண்ணெய் வளங்க, எண்ணெய்லாம் இந்த பெட்ரோலியம், அப்புறம் அயன் அண்ட் ஸ்டீல், இதெல்லாம் அரசாங்கம் எல்லாம் இப்போ விற்றுக்கிட்டு வராங்க. இது 2வது ஹை கமாண்டிங். இது எல்லாமே இப்போ நிலக்கரி ப்ரொடக்ஷன் கம்மியாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், இப்போ நிலக்கரி உற்பத்தி நிறுத்திட்டாங்க ஏதோ ஒன்று தனியாரில், என்ன ஆகும்,
ஆ மின்சார உற்பத்தி நின்று போயிடும். மின்சார உற்பத்தி நின்னா முடிஞ்சு போய் எல்லா தொழிலும் முடங்கிடும். டோட்டல் எக்கானமி என்ன ஆயிரும், முடங்கிடும். அப்போ நிலக்கரி தனியார்கிட்ட வச்சுருந்தா என்ன ஆகும், அவன் வைக்கிறது தான் ரேட்டு. அப்படி தான் தமிழ்நாட்டில் போன 5 ஆண்டில் பண்ணியிருக்கானுங்க. நிலக்கரி அங்கேருந்து வாங்கி கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதை டபுள் ஆக்கி தவறான விலைக்கு விற்றுருக்கானுங்க. சிஏஜி அறிக்கை. யார்? நம்ம வீரர், தீரர், சூரர், உத்தமர். தொழில் முனைவோர், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, விட்டுருங்க. முற்றுரிமை நோட் பண்ணிக்கோங்க. மோனோபோலி பார்த்தோம்ல, ஒரே சப்ளையர். தொலைத்தொடர் அப்போ இருந்தது, இப்போலாம் கிடையாது. தொலைத்தொடர் இப்போ எத்தனை இருக்குது கம்யூனிகேஷனில்? 4 பேர் இருக்கானுங்களா? வோடாஃபோன் இந்தியா. அதுக்கு முன்னாடி 2000க்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு ஒரே பிஎஸ்என்எல் கூட இல்லை. பிஎஸ்என்எல் அப்புறம் என்னது எம்டிஎன்எல்லாம் இருக்குது. 2 கம்பெனி இருக்குது. அப்போ ஒரே இது தான், டெலிகாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவ்வளோதான். டெலிஃபோன் வரதுக்குள்ளே போதும், ஒரு ஊரில் ஒரு டெலிஃபோன் தான் பெருசு. இப்போ தான் என்னாச்சு, ஏகப்பட்ட கம்பெனி வந்து அதை பர்ஃபெக்ட் காம்படிஷனாக மாற்ற ட்ரை பண்ணார் 2009. அப்போ இருந்த மினிஸ்டர் அதை ஊழல்னு சொல்லி கதையை கட்டி இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆலியா புலியாக மாற்றி விட்டானுங்க. ஆலியா புலி என்னது, 4-5 ப்ரொடியூசர் இருப்பான். அப்போ கட்டுப்படுத்துறது யார்? சந்தையை அவனை தான் கட்டுப்படுத்துவான். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் தேவைன்னா எஸ்எம்எஸ் வச்சுக்கலாம், இல்லை தேவையில்லை. எஸ்எம்எஸ்க்கு தனியாக பே பண்ணணும், காலுக்கு தனியாக பே பண்ணணும். அவனுக்கு 4 கம்பெனி சேர்ந்து முடிவு பண்ணிக்குவான். இது நடக்கக்கூடாதுன்னா அப்போ ட்ரை பண்ணான் அந்த ஆள் மினிஸ்டரு. அவனை உடனே ஊழல் பண்ணுறான்னு தூக்கி உள்ளே போட்டானுங்க. மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கு, ஊழல் எவ்வளவோ லட்சம் இழந்துருச்சு அப்படின்னு. மக்கள் ஏன்னா நம்மளாம் அறியாமையில் இருக்கிறோம், தான் பிரச்சனை. தொலைத்தொடர்பு உபகரணங்கள், பாதுகாப்பு உற்பத்தி, டிஃபென்ஸுக்கு தேவையானதெல்லாம் இருக்குல்ல, ரயில்வே, ரோலிங் ஸ்டாக், இதெல்லாம் அரசின் முற்றுரிமை. இப்போ ரயில்வே விற்றுட்டு தான் வரானுங்க. ஆனால் இது நமக்கு தேவையில்லை, அதை விட்டுடலாம். எல்லாம் மாறி வந்துட்டோம். இந்திய உணவுக் கழகம், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சிசிஐ, என்ன கமிஷன் ஆஃப் காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியா சம்திங் வரும். சரி, மெக்கான் என்னது, ஆலோசனை மற்றும் பொருளியல் சேவை வழங்கும் பொதுத்துறை நிறுவனமா மெக்கான். அதை மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சிசிஐ ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கலாமா? காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அது மாற்றி மட்டும் போட்டுக்கோங்க. நான் கமிஷன் சம்திங் ஃபஸ்ட்டு அதை எப்படி ஆரம்பித்தேன், இப்படி போட்டுக்கோங்க. காம்படிஷன். ஏன்னா தனியார் துறைக்குள்ளே என்ன நடக்கும், போட்டி நடக்கும். அதில் நான் முன்னாடி தயாரித்தேன், நீங்கள் தயாரிச்சேன்னு வரும். அப்போ அவன்கிட்ட போய் என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணால் விசாரித்து கொடுப்பான். நிதி ஆயோக் சொன்னோம் இல்லையா, திட்டக்குழு, பிளானிங் கமிஷனை கலைச்சிட்டு திட்டக்குழுன்னு ஒன்று உருவாக்கினாங்க, நிதி ஆயோக் அப்படின்ட்டு. 2015 ஜனவரி 1 கொண்டு வந்தானுங்க. என்ன வேலைன்னே தெரில இவனுக்கு. சும்மா அப்பப்போ கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான், அவ்வளோதான். இதுக்கு ஒரு துணைத் தலைவர் இருப்பார், பொருளாதார வல்லுநர் அப்படின்ட்டு. பாருங்க, 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழு. பழசா புதுசாக இல்லை, அது என்ன வேலை செய்கிறது அதானே முக்கியம். பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக நம்ம உடம்பு பழசு தான், தூக்கி போட்டலாமா, ரோபோவே வச்சுக்கலாமா சுற்றிலும். நம்ம மனித உடல் உருவாகி எத்தனை வருஷம் ஆகுது? ஆமாம், ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குனது இந்த சிஸ்டம். எல்லாத்தையும் எரிச்சுவிட்டு சுற்றிலும் ரோபோ வச்சுக்கலாமா? கதை விட்றானுங்க பாருங்க. சரி, அமைச்சர்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்க திட்டக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு திட்டம், இவ்வளோ ரோடுங்க, உங்கள்கிட்ட இவ்வளோ நிதி, நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் இவ்வளோ ஒதுக்குங்க, மாநில அரசாங்கம் இவ்வளோ ஒதுக்குங்கன்னு சொல்லுவான் திட்டக்குழு. ஆனால் இந்த அதிகாரம் தற்போது நிதி அமைச்சத்தின் கீழ் உள்ளது. நிதி அமைச்சாங்கன்னா யார்? நிர்மலா சீதாராமன். இப்போ வெள்ளம் வந்துச்சுல்ல, அப்போ போய் என்ன பண்ணலாம், திட்டக்குழு துணைத் தலைவர்கிட்ட போய் எங்கள் பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை கொடுங்கன்னு கேட்கலாம். அவர் உடனே முடிவு எடுக்க முடியாது. நிதி அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் கேட்டு கொடுக்கலாம், சார் இது கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ திட்டக்குழு இல்லையா, நேரம் எங்கே போகணும், மினிஸ்டர்கிட்ட போகணும். கொடுக்க மாட்டாங்கிறாங்க, தான் கொடுக்க மாட்டாங்க. நியாயம் தர்மம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அரசியல்வாதிங்க தானே ஃபுல்லாக.
ரைட். என்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு நிதி ஆயோக்? ட்ரான்ஸ்ஃபரிங் க்ரான்ஸ்ஃபரிங் பானுங்க. ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்குவோம். நிதி ஆயோக் இந்த மாதிரி நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஆமாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வந்து திரும்ப என்ன பண்ணணும், நாசம் பண்ணணும். அதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மிங். நிதி ஆயோக் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பானுங்க. ஹலோ, எதுக்கு மாற்றாக நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது? நிதி ஆயோக்கு தலைவரார்னா பிரைம் மினிஸ்டர் தான். இதுவும் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கானா? இல்லை. இது பிளானிங் கமிஷன் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருந்தாங்கனாக்கா இந்நேரம் இதை கலைச்சிருக்க முடியாது. பிளானிங் கமிஷனை, திட்டக்குழுவை, பிளானிங். அதேமாதிரி ஃபினான்ஸ் கமிஷனை அது அங்கே சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்கள தொட முடியல. இதில் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அது பெரும்பான்மை வந்துச்சுன்னா முடிச்சு கட்டிடுவானுங்க. 2 ஹவுஸ்லேயும் பெரும்பான்மை வந்ததுன்னா முடிஞ்சு. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே ட்ரெஸ்ஸு, கோடு கொடுத்துருவான். பிராமணன் இந்த ட்ரெஸ் தான் போடணும், சத்திரியன் இந்த ட்ரெஸ் தான் போடணும், வைசியன் இந்த ட்ரெஸ் தான் போடணும், சூத்திரன் இந்த ட்ரெஸ் தான் போடணும், ட்ரெஸ் கோடு கொடுத்துருவான். கொடுத்து அதை ஒரு மாதிரி கொண்டு போயிடுவானுங்க, சனாதனத்துக்கு கொண்டு போயிடுவானுங்க. அதுக்கு தான் அவனுங்களோட இதெல்லாம் சரியா. அப்புறம் அவன் குலத்தொழில் தான் செய்யணுன்றான், வேறு எதுவும் செய்யக்கூடாது. உங்கள் தாத்தா என்ன, அதுக்கு தான் பாருங்க விஸ்வகர்மா திட்டம் இருக்குல்ல. என்னது, உனக்கு நிதி கொடுப்பேன், கடன் கொடுப்பேன், நிதி உதவி கொடுப்பேன். என்ன பண்ணும், உங்கள் அப்பா அம்மா என்ன குலத்தொழில் செஞ்சாங்களோ அந்த தொழில் நீ செஞ்சினாக்கா அதுக்கு நீ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும். அப்போ தான் அவனுக்கு நீ கொடுப்பான். இது எதை குறிக்குது? சரி, நம்ம எல்லாம் 2 ஹவுஸ்லேயும் பெரும்பான்மை வந்து அந்த சட்டத்திட்டத்தெல்லாம் மாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இதை இப்போ இருந்தால் என்ன பண்ணுவோம், அடிப்போம் வேறு வழியில் அப்படின்னு மறைமுகமாக. காசு கட்டினா தான் நம்ம கிணிங்கன்னு மணி ஆடிட்டு போயிடுவோமே. காசை பார்த்தோன்னா ஆணும் பணம் கூட வாயை பிளந்துக்கும். அப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. காசுக்கு வந்துட்டு இவனுங்கள்ட்ட போய் அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, சனாதன கும்பல்கிட்ட. அதுக்காக கொண்டு வந்து தான் என்னது அந்த விஸ்வகர்மா திட்டம். அப்போ என்ன ஆகும், அப்படியே குலத்தொழில் அப்படியே எல்லாம் மறைமுகமாக செய்கிறது. தமிழ்நாட்டில் இல்லைன்ட்டாங்க, வேறு மாநிலத்தில் ஊபி மாப்பி காப்பி அதெல்லாம் முட்டா போயிலுங்க. என்ன மாற்றம் உண்டாந்தாங்க? அது தமிழ்நாடுங்க. இந்தியானா இது இந்தியா முழுவதும் தானே. இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கு வரல, அவங்க இருந்து பாதுகாக்கிறாங்க நம்மளை, சரியா. இதை மற்ற மாநிலம்லாம் ஊபி மாப்பி அதனால தான் அவன் வேலை தேடி இங்கே ஒடியாரான். நம்ம ஊர் சொர்க்க பூமியை தேடிட்டு ஒடியாரான். புரியுதா? கேட்டாக்க இவங்க அழிச்சிட்டாங்க, அவங்களம்பானுங்க. எதை அழிச்சான்? இவங்க சொன்னால் சனாதனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வரானுங்க. அதை தான் அவனுங்க அழிக்கிறானுங்க இல்லையா. பை தெரியுது, ஐயோ அவனுங்களை எப்படியாவது காலி பண்ணணும். அதான் அந்த சினிமா குஞ்சுகள், அந்த குஞ்சு இந்த குஞ்செல்லாம் இறக்கி விட்றானுங்க, ஆமை குஞ்சு எல்லாத்தையும். அப்பையிலேருந்து புரட்சியிலேருந்தே 70லேருந்தே இது வேலை தான், இதுக்கு தான். என்ன எல்லாரும் சமான்றானுங்க அப்படின்ட்டு. அது தெரியாமல் இந்த குஞ்சுகள்லாம் இதில் வளர்ந்து வந்த குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுது, அவனுக்கு போய் தொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதுதான் நடக்கும் இன்னும் ஃபியூச்சரில். சரி, சமூக பொருளாதார மேம்பாடு என்ன சொல்கிறாங்க? சமூக பொருளாதாரம், சமூகம்னா அர்த்தம் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லோரும் சமம். அதான் சமூக மேம்பாடு. பொருளாதார மேம்பாடுனா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும், அவ்வளோதான். ஜிடிபியை பற்றி நமக்கு தெரியும். புதிய மதியுரை குழுவாம், அதுக்கு பேர் திங்க் டேங்க். ஆமாம், எது? நிதி ஆயோக். அது ஏதாவது கதையெல்லாம் விட்றானுங்க, அது விட்டுருங்க. சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடு. ஒரு நாட்டில் சமூக பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான குறியீடாமா. ஜிடிபி வளர்ச்சி அடைஞ்சாக்க பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. எல்லோரும் வளர்ச்சி அடைஞ்சானா சொல்ல முடியாது. சொல்கிறானுங்க. ஓகே, ஆயுட்காலம். நம்ம இந்தியர்களுடைய ஆயுட்காலம் என்ன ஆகுதாம்மா? சராசரியாக 66 2011 மக்கள் தொகை கணக்கின்படி 65.8. பெண்களுக்கு 68.33. சராசரி ஆயுட்காலம் யாருக்கு அதிகம்? பெண்களுக்கு தான் அதிகம். ஆமாம், எனக்கு அவங்க எல்லாத்தையும் தூக்கி அவன் தலையில் போட்டுருவாங்க, உள்ளே வச்சுக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்க மற்றவன் தான் மாட்டுவான். அவன் எல்லாத்தையும் அதை தூக்கிட்டு வழி தெரியாமல் போய் என்ன பண்ணுவான், ஏதாவது பிபி ஏறிக்கும், சுகர் ஏறிக்கும், கெட்ட பழக்கத்தில் மாட்டிக்குவான். சீக்கிரம் போய் சேரு, அவ்வளோதான். அது பயாலஜிக்கலாகவே அது ஒன்றும் பண்ண முடியாது.
தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்களாம். தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம், நேஷ்னல் ஹெல்த் ப்ரொடக்ஷன் ஸ்கீம். எப்போ? 2018-19. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் கிராமத்திலலாம். அதை நம்ம 70லே கொண்டு வந்துட்டான் இங்கே உள்ள கிழவன் திருடன். எல்லா கிராமத்துலையும் என்ன பண்ணணும்? ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கணும். அதெல்லாம் அப்பயே கொண்டு வந்துட்டான். இவனுங்க இப்போ தான் கொண்டு வரானுங்க. 70 எங்கே இது எங்கே இருக்குது? 50 வருஷம் கழிச்சு. அது கொள்ளை தான் அடிப்பானுங்க, எதுவும் செய்ய மாட்டானுங்க. சரி, கல்வி அறிவு. கல்வி அறிவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? ஆமாம். காலையில் ஏதோ 2 கேள்வி கேட்டேனே, 2 வார்த்தை. மினிமம், குறைந்தபட்சம், அதிகபட்சத்துக்கே நம்ம கல்வி அறிவுனா என்ன அர்த்தம்? எழுத்தறிவு. ஆக்சுவலாக தவறான வார்த்தை அது. எழுத்தறிவுனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதோ ஒரு மொழியில் எழுதணும். அதே மாதிரி எழுதியிருக்கிற விஷயத்த என்ன பண்ணணும்? படித்து புரிஞ்சிக்க தெரியணும். அதான் வந்து என்னது? எழுத்தறிவு. நம்ம டிகிரிலாம் முடிச்சுட்டு வந்துட்டோம், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம், வார்த்தைக்கு அர்த்தம் தெரில. இப்போ எழுத்தறிவு பெற்றிருக்குமா? இல்லை. அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை வார்த்தைக்கு அர்த்தம்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். எஸ்எஸ்ஏ, அனைவருக்கும் கல்வி இயக்கம். அப்போ கொண்டு வந்தது முன்னாடியே, சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை திட்டம். 6லேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்? கட்டாயம் கல்வி கொடுக்கணும், இலவச கல்வி. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம், RMSA. அது என்ன இங்கிலீஷில் என்ன போட்டுக்கிறான் இல்லையா? RMSA. ஸ்மார்ட் கிளாஸு, லேர்னிங், கம்ப்யூட்டர் ஸ்கில் இதெல்லாம் கொடுக்குறாங்களாம்மா. அடுத்து டிஜிட்டல் இந்தியாவாம்மா. அப்படி பயங்கரமாக இருக்குது டிஜிட்டல் இந்தியா. இதெல்லாம் இவனுக்கு கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் போட்டுக்கிட்டானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. பெரிய எஸ்எஸ்சின்னா அது அனைவருக்கும் கல்வி திட்டம், சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு அர்த்தம். அது யாருக்கு கல்வி கொடுக்குறாங்க? 6லேருந்து 14 வரைக்கும், 14 வரைக்கும் இருக்கிற சர்வ சிக்ஷா அபியான். வடமொழி எல்லாம் எவனுங்க புரியாது, அர்த்தம் தெரியக்கூடாது, அதுக்கு தான் அதெல்லாம். வேலை வாய்ப்பு, சரி, இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்களாம்? கல்வி அறிவை பெருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கம். வேலை வாய்ப்பு அப்படியே அப்பா, திறன் நகரம்லாம் உருவாக்குறாங்களாமா, ஸ்மார்ட் சிட்டி. அவனுக்கு கொண்டு வந்த ஸ்கீம்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க. சரி, அதை விட்டுருங்க. வீடு, சுத்தமான குடிநீர், சுகாதாரம், அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்களாமா. சரி, பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. பொதுத்துறையின் மூலம் முக்கியத்துவம், பொருளாதார மேம்பாடு. ஒரு இடத்துல அரசு நிறுவனம் வந்தான்னா அவங்க பொருளாதார மேம்பாடு அடையும். தொழில் வளர்ச்சி இல்லாத இடத்துல அவங்க போய் கம்பெனி ஆரம்பித்தாங்க, அந்த இடத்துல வளர்ச்சி அடையும். அதான் சமச்சீர் வளர்ச்சி. மூலதன பெருக்கு, அரசாங்கம் என்ன பண்ணுவான்? முதலீடு போட்டு ஆரம்பிக்கிறான். வேலை வாய்ப்பு உருவாக்குனா வேலை வாய்ப்பு உருவாகும். $150 லட்சம் 15 கோடி பேர் அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்களாம்மா 2011 கணக்குப்படி பொதுத்துறை நிறுவனங்களில். ஸ்டேட் ட்ரேட் கார்பரேஷன். அடுத்தது MMTC, தாதுக்கள் மற்றும் உலோக வர்த்தக நிறுவனமாம்மா. MMTCனா இதெல்லாம் ஏற்றுமதிக்கு, அது தேவையில்ல, விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். ONGC பார்த்துக்கோங்க, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையம். எண்ணெய் மற்றும் ONGCனா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். இவனோட வேலை என்னன்னாக்கா, இந்தியாவில் வெளிநாடுகளில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எண்ணெய், பெட்ரோலியம் இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். அதுதான் இவனோட வேலை. இந்தியாவில் அதிக பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எது? ரயில்வே தான். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நீங்களே படிச்சுடுங்க. எல்லாம் முக்கியமான தனியார் துறை நிறுவனம், ICICI பேங்க்லேருந்து எல்லாமே. ஓகேவா? SME, சிறு நுண் மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், ஸ்மால் மைக்ரோ அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்.
தனியார் துறையில் தான் இருக்குது எல்லாமே. அவ்வளோதான். அதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் போதும், அதை விட்டுருங்க. இந்தியா என்ன பொருளாதாரம்? கலப்பு பொருளாதாரமாக இருந்துச்சு, மாறிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாக மாற்றிட்டு வராங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை, உள்ளெல்லாம் போக வேண்டாம், விட்டுருங்க. இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமாக இந்திய அரசியல் தொழில் கொள்கையின் தீர்மானம் எது? எது? 56ங்க, 2வது தொழில் கொள்கை. அவன் கேட்குறது தொழில் கொள்கை எதுன்னு கேட்குறான். 1956 தொழில் கொள்கை தான். ஃபஸ்ட்டு தொழில் கொள்கை 1948. 56 கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, தனி அரசாங்கத்துக்கு இந்தந்த துறை இதெல்லாம் கொண்டு வராங்க. கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது ரெண்டும். ஆமாவா? ரெண்டும். டேஸ் நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர். டேஸ் நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர். பொதுத்துறையா? கூட்டுத்துறையில் கூட்டுத்துறை தான். கூட்டுறவுத்துறை இல்லை. கூட்டுத்துறைனா ரெண்டும், அரசாங்கம் தனியார் ரெண்டுமே. பொதுத்துறைனாக்கா அரசாங்கம் மட்டும்தான் முதலீடு போடுவான். கூட்டுத்துறை. பொதுத்துறை டேஸ் உடையது. மக்களோட நலன் தான் முக்கியம். சேவைங்கிற வார்த்தையே தப்பு, தெரியாமல் யூஸ் பண்ணுறானுங்க. வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், மக்களோட நலனுக்காக தான் அவன் செயல்படுவான். அந்த மாதிரி டேஸ் மற்றும் டேஸ் ஆகியன சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் பொருளாதார நலனை மேம்படுத்தியுள்ள அந்த பணிகளை அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது. பண்டம் மற்றும் பணிகள். தனியார் துறை டேஸ் நோக்கத்தில் செயல்படுது, லாபம்தான். டேஸ் என்பது ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். என்ன சொல்ல வரான், அதை விட்டுருங்க. தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகள் தோற்றுவிப்பது டேஸ் மற்றும் டேஸ், அது வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம். பொருளாதாரம் மற்றும் அப்படி வராது, அதை விட்டுருங்க. மதியுரை குழு, வேளாண்மை, தொழில்கள், ஜிடிபி, சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட பின்வருவதில் எந்த குறியீடு பயன்படுத்துவதில்லை? ஜிடிபியா? பயன்படுத்தப்படுவதில்லைங்க. சரியான விடை. அரசுக்கு மட்டுமே சொந்தமான தொழில்கள் அட்டவணை ஏ என குறிப்பிடப்படும். கரெக்டா? தனியார் துறையானது மாநில துறையின் முயற்சிக்கு துணை புரியக்கூடிய தொழில் புதிய அலகுகளை தொடங்குவதற்கு முழு பொறுப்பையும் அரசு ஏற்றுள்ளது. கரெக்டா? கரெக்டு தானே? தனியார் துறையில் இருந்து மீதமுள்ள தொழில்கள் அட்டவணையில் குறிப்பிடவில்லை. தனியார் துறையில் இருந்த மீதமுள்ள தொழில்கள் அட்டவணை சி 1 and 2. 1 and 2. அவ்வளோதான், போதும். இன்னைக்கு போதும், நாளைக்கு பார்ப்போம்.